Hello everyone, வணக்கம் பசங்களா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு PhysicsVaathi யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து நீட் எக்ஸாமுக்கு கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அப்போது நீட் எக்ஸாமுக்கு கேட்ட சாப்டரோட பேர் வந்து மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ கைனமேட்டிக்ஸ்னால் உங்களோட கல்வி டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கும். ஆனால் நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் படி பார்த்தீங்கன்னா இட் வில் பி கால்ட் அஸ் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ மோஷன் என்கிற ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் என்கிற சாப்டர்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் NEET. So without wasting any time, let's start the problems. இல்லையா ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாமா? நமக்கு சவுண்ட் எல்லாம் கிளியராக கேட்குது இல்லையா? செக் பண்ணட்டும். நான் எல்லாமே கிட்டத்தட்ட கிளியராக இருக்குது. ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது, எல்லாமே நம்ம ரெடியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆல் ரைட். ஸோ a person traveling in a straight line moves with a constant velocity v1 for a certain distance x and with a constant velocity v2 for next equal distance. The average velocity v is given by the relation. So the relation கேட்கலாமா? ஸோ நமக்கு முதல்ல ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன? இப்போ நம்ம படித்த தியரி போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம படிக்கல. நம்ம தேவையான டீட்டெயில்ஸ் தான் படிச்சிருக்கோம். நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம கொஸ்டின்ஸில் தான் நம்ம தியரி இன்னும் நல்லா புரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும். இங்கே நீங்கள் அதை டீப்பாக படிக்க போகிறோம் இல்லையா? ஸோ லெட்ஸ் ரிவைஸ் வாட் வி ஹேட் டன் இல்லையா? நம்ம படித்தது நம்ம ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் சி. இப்போது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு பாடி இருக்குது. அந்த பாடி ஹேஸ் டு மூவ் ஃபார் திஸ் மச் டிஸ்டன்ஸ், இவ்வளோ தூரம் தாண்டணும்னு வச்சுக்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் ஏபின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம படித்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட டெஃபினிஷன் என்ன ஞாபகம் இருக்கா? ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்க டிவைடட் பை டோட்டல் டைம். இதுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் இல்லை, எனக்கு மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிடுச்சு, மொத்தமாக எவ்வளோ டைம் எடுத்துச்சு, இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லையா? சரி, நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ். இனி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ஐல் ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின் ஒன்ஸ் அகேன். எ பர்சன் ட்ராவலிங் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். சரி, ஒரு ஆள் இருக்குது, அந்த ஆள் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v1ல் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ மைண்டில் செட் பண்ணிக்க, அவரோட ட்ராவல் பண்ணுற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்து v1 வெலாசிட்டி. ஆனால் மொத்தம் தூரத்து கிடையாது, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் x. எவ்வளோ தூரம்னு தெரியாது, ஆனால் சர்டன் டிஸ்டன்ஸ் xங்கிற தூரத்துக்கு he is traveling with a velocity of v1. சரி, மைண்டில் செட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? and with a constant velocity v2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சிச்சுவேஷனில் அவரோட வெலாசிட்டி வந்து v1லேருந்து என்ன வேல்யூக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, v2 என்கிற வெலாசிட்டிக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, ஓகே. ஃபார் த நெக்ஸ்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? முன்னாடி என்ன டிஸ்டன்ஸ் சொன்னாங்களோ அதுக்கு ஈக்குவல். ஸோ தட் மீன்ஸ் தட் இவர் முதல்ல ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், ரெண்டாவது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். அப்படி போயிட்டீங்கன்னா மொத்தமாக இவர் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எக்ஸ், இன்னொரு பாதி வந்து மறுபடியும் எக்ஸ். ஸோ மொத்தமாக அவர் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2x இருக்கும். மொத்தமாக அவர் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி ஈக்குவல் டு 2x. கிளியராக இருக்கா தம்பிங்களா? ஓகேவா? ஆல்ரைட், சரி. ஸோ மொத்தமாக ட்ராவல் பண்ணுற தூரம் வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. அடுத்தது அது சரி, மீதி இருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வெலாசிட்டி v1னா செகண்ட் ஹாஃபுக்கு வெலாசிட்டி வந்து v2. சரி, ஓகே, மைண்டில் இருக்கட்டும். சரி, அப்போ என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ இந்த பாடி ட்ராவல் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் வரும், இன்னொரு எக்ஸ் வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னு சொல்கிறது மொத்தமாக கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 2x. ஸோ 2xங்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த பாடி கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா we have to find the total time. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தமாக இவ்வளோ தூரம் தாண்டறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், இந்த தூரம் தாண்டறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் நமக்கு. ஸோ நம்ம கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. we should be very clear with our idea. நம்மளோட ஐடியா என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டியோட கொஸ்டின்ஸில் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஐடியா ரொம்ப கிளியராக இருக்கணும். என்னதான் அந்த ஐடியா? மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, மொத்தம் எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வெலாசிட்டி ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே வேறொரு வெலாசிட்டி இருக்குது. நமக்கே தெரியும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரே டைம் இல்லை, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டைம் வரும் இல்லையா? இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது நான் ரொம்ப ஸ்லோவாக, எனக்கு ஸ்கூலில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சார், ஏன் சுத்தமாக பிடிக்காது ஸ்கூலில் போகிறதுக்கெல்லாம், ஏன்ப்பா வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி ஸ்லோவாக தான் நம்ம போயிட்டே இருப்பாங்கன்னு இல்லை. அப்படி இல்லை, நான் அப்படியெல்லாம் இல்லை. நான் போகிறது ஸ்கூலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போவோம். ஏன் தெரியுமா? நான் போகிறதே வந்து லேட்டாக இருக்கும்ப்பா. நான் போகிறது ரொம்ப லேட்டாக 7:30 மணிக்கு கிளாஸ்னால் நான் 7:15 தான் நான் போவோம். அப்படின்னா ஓட்டி ஹை வெலாசிட்டியில் போவோம். ஆனால் திரும்பி வரும்போது
திரும்பி வரும்போது எப்படி இருக்கும்? திரும்பி வரும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட பேசி ஸ்லோவாக நான் தானே வரும் இல்லையா? ஸோ போகிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகும்னா வருதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகும். ஸோ ஏன்? பிகாஸ் த வெலாசிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்? பிகாஸ் த வெலாசிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தட் இஸ் கோயிங் டு கிவ் மீ டிஃப்ரெண்ட் டைம். ஸோ இங்கே வரப்போகிற டைம் வந்து T1, இங்கே வரப்போகிற டைம் வந்து T2. ஸோ வாட் இஸ் ஈக்குவல் டு த equation of T1? டைமோட ஈக்குவேஷன் என்ன? டைம் இஸ் ஈக்குவல் டு, what is time equal to? Time is equal to distance by velocity. So that is going to be x by v1. இங்கே T2 னு சொல்கிறது that is going to be x by v2. So இது ரொம்ப முக்கியம். This is extremely important. So in the first case I am going to have a time which is equal to x by v1, and in the second case I am going to have a time which is equal to x by v2. Is that clear, dear friends? Is that clear? So that is how you understand the concept of T1 and T2. இப்படி தான் நமக்கு T1 உம் T2 உம் வரும். ஸோ நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x, டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? that is going to be T1 plus T2. that is going to be T1 plus T2. சரி, we know what is the value of T1, we know the value of T2. Now let's substitute the values இல்லையா? So let's substitute the values and try to find out the value. Yes, let's try to find out the value. The value is going to be your average velocity. adane kandupidikanum. So average velocity is equal to total distance is going to be x plus x divided by T1 plus T2. That is equal to 2x divided by T1 is given by x by v1. That is going to be given by x divided by v1 by x divided by v2. Now I'll take an x common outside. இல்லையா? எனக்கு ஒரு x common எடுத்துக்கலாம். So x into 2 divided by x into 1 by v1 plus 1 by v2. That is going to be my expression. I will cancel out the 2x. இங்கே மேலே ஒரு நியூமரேட்டரில் x இருக்குது, டினாமினேட்டரில் x இருக்குது. இந்த ரெண்டு xையும் நான் கேன்சல் பண்ணிட்டோன்னு வச்சுக்க. So what is going to be my next step? Next step is going to be 2 divided by 1 by v1 plus 1 by v2. That is going to be my answer. Now இதை நான் simplify பண்ணும்போது I will get 2 divided by, இதை cross multiply பண்ணும்போது இங்கே v2 வரும், இங்கே v1 வரும், டினாமினேட்டரில் v1 into v2 வரும். So that is going to be v2 plus v1 divided by v1 into v2, and இது நியூமரேட்டருக்கு போகும்போது இது என்ன வரும்? that is going to be 2v1 v2 divided by v1 plus v2. so 2v1 v2 divided by v1 plus v2. அந்த மாதிரி ஆன்சர் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆன்சர் இல்லையே. ஸோ நான் என்ன தான் பண்ணுவீங்க? ஸோ எனக்கு இப்படி வேற ஒரு ஆன்சர் தான் இருக்குது. இதுதான் நான் ஆவரேஜ் வெலாசிட்டி v அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஆன்சர் வரும்? எனக்கு ஆன்சர் சுத்தமாக வரலையே. வேறு ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கா மேட்சிங் ஆனா? 1 by v 1 by v அந்த மாதிரிலாம் இருக்கே. ஸோ இது இல்லை, எனக்கு ரூட் எல்லாம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி மை ஆன்சர். அது இல்லை. அடுத்த மீதி எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ்லேயும் ஒரு சான்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா v by 2, நான் ஆப்ஷன் டி பார்க்குறேன். ஸோ v by 2 வரும்போது ஸோ v இங்கே இருக்கட்டும், 2 இந்த பக்கம் வந்தீங்கன்னா v1 v2 by v1 plus v2 அது கூட இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் மை ஆன்சர். Now let's go. இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது, அதனால தான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்காங்க. மீதி 2 இருக்குது, அதில் 2னு ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை. ஸோ ஐ கோ வித் திஸ் ஒன். செக் பண்ணலாம், அது அப்படின்னு நம்ப முடியாது. ஆனால் இதில் 1 by v 1 by v அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, ஐம் கோயிங் டு கோ வித் அ டிஃப்ரெண்ட் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன்ஸ். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இப்படியெல்லாம் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஆல் தீஸ் திங்ஸ் டு யூ. ஓகே, ஸோ லெட் மீ ஆக்சுவலி சிம்பிளிஃபை திஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. எனக்கு கொஸ்டினில் இருக்கிற மாதிரியே டிஃப்ரெண்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் v. ஸோ இதில் ஐம் கோயிங் டு சிம்பிளிஃபை திஸ் இன்டு 1 by v1 plus 1 by v2. I am going to take this 1 by v1 plus 1 by 2 to the other side and v to the denominator, so which is equal to 2 by v. So அந்த மாதிரி ஒரு simplification. So I am simplifying it in a different way. இந்த மாதிரி simplify பண்ணும்போது what is going to be my answer? இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. That is going to be my option C. So what is going to be my correct answer? My correct answer is going to be option C. ஓகேவா? So my correct answer is going to be option C, and மீதி இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ் தப்பான ஆப்ஷன்ஸ். கிளியராக இருக்கா? இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி கூட எனக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஆனால் நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்? வாட் இஸ் த மெத்தட் தட் ஐ யூஸ் டு சிம்பிளிஃபை? நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா என்ன தான் என் ஆப்ஷனில் இருக்குது அதை பொறுத்து தான் நான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் சரியாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சராக வரணும். அதுக்கப்புறம் அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி ஐ எம் கோயிங் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஒருவேளை வேறொரு கொஸ்டினில் இது கூட எக்ஸ்பிரஷனாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனில். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் சொல்கிறது இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், நம்மளோட ஹேண்ட்ஸில் தான். இதுதான் எங்களோட ஃபிசிக்ஸ் வரும். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேக்ஸ் தான். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கா தம்பிங்களா? ஸோ வி செட் கொஸ்டின் நம்பர் 1. நவ் வி ஆர் கோயிங் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 2. ரெண்டாவது கொஸ்டினுக்கு பார்ப்போம். ஸோ பிரீத்தி ரீச்டு மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் ஃபவுண்ட் தட் தி எஸ்கலேட்டர் வாஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, ஸோ பிரீத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் அண்ட் எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணல. சரி, ஷி வாக்ட் அப் த ஸ்டேஷனரி எஸ்கலேட்டர் இன் டைம் T1. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது. இந்த எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணலைன்னா தட் மீன்ஸ் தட் ஷீ இஸ் வாக்கிங் இல்லையா? ஸோ பிரீத்தியோட வாக்கிங்கில் அண்ட் த டைம் தட் ஷி டுக் வாஸ் T1. ஸோ அதோட வெலாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ எம் காலிங் தட் அஸ் VPW. ஏன் PWன்னு சொல்கிறாங்க? பிரீத்தி தான் she is walking. ஸோ அதனால் ஓகேவா? ஸோ பிரீத்தி பை வாக்கிங் இஸ் டேக்கிங் த டைம் விச் இஸ் ஈக்குவல் டு T1. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆன் தி அதர் டேஸ் இஃப் ஷீ ரிமைன் ஸ்டேஷனரி ஆன் த மூவிங் எஸ்கலேட்டர் இந்த எஸ்கலேட்டர் டேக்ஸ் ஹர் அப் இன் டைம் T2. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் பிரீத்தி இன் எஸ்கலேட்டர், அது வெலாசிட்டியோட பிரீத்தி கிடையாது, அது யாரோட வெலாசிட்டி? அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டரோட வெலாசிட்டி. யாரோட வெலாசிட்டி? எஸ்கலேட்டரோட வெலாசிட்டி. வாக்கிங் நான் விட்டுட்டேன் இப்போதைக்கு, மீதி நான் பிரீத்தியோட வெலாசிட்டியை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இது என்ன வரும்? இது எஸ்கலேட்டரோட வெலாசிட்டி தட் இஸ் கிவன் பை டைம் T2. இதோட மீனிங் நான் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். ஒருவேளை கொஞ்சம் ஒரு சில பசங்களுக்கு ஐ ஃபீல் தட் தே மைட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஐ ஜஸ்ட் சே இட் ஒன்ஸ் அகேன். யூ கேன் see that பிரீத்தி இஸ் டேக்கிங் டைம் T1. அந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரியாக இருக்குது. யார்? நம்மளோட எஸ்கலேட்டர் ஸ்டேஷ்னரியாக இருக்குது, பிரீத்தி மூவ் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது? எஸ்கலேட்டர் ஸ்டேஷ்னரியாக இருக்குது, பிரீத்தி இஸ் மூவிங். ஸோ வாட் கேன் வி சே? தட் இஸ் கோயிங் டு பி த வெலாசிட்டி ஆஃப் பிரீத்தி ஹூ இஸ் வாக்கிங். அதனால தான் நான் முதல்ல Wன்னு போட்டிங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது on other days if she remains stationary, அப்போ பிரீத்தி இஸ் நாட் மூவிங், இன்ஸ்டெட் எஸ்கலேட்டர் இஸ் மூவிங். யார் மூவ் பண்ணுறாங்க? எஸ்கலேட்டர் இஸ் மூவிங். ஸோ we have the velocity of escalator. அப்படின்னா அதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா T2. ஸோ எஸ்கலேட்டர் இஸ் டேக்கிங் டைம் T2 and பிரீத்தி இஸ் டேக்கிங் டைம் T1. ஸோ டைம் டேக்கன் பை ஹர் டு வாக் அப் த மூவிங் எஸ்கலேட்டர். ஓ, அப்போ பார்த்தீங்கன்னா இவரும் மூவ் பண்ணுறாங்க, எஸ்கலேட்டரும் மூவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து மூவ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி வெலாசிட்டியில் வரும்? தட் இஸ் த கொஸ்டின். கிளியராக இருக்கா? யார் யார் மூவ் பண்ணுறாங்க? எஸ்கலேட்டரும் மூவ் பண்ணுறாங்க, பிரீத்தியும் மூவ் பண்ணுறாங்க. நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து மூவ் பண்ணுறோன்னா என்னோட வெலாசிட்டி அதிகமாகிடுமா? நான் சீக்கிரம் வருமா இல்லை ஸ்லோவாக வருமா? சீக்கிரம் வருமா ஸ்லோவாக வருமா? நான் சீக்கிரம் போயிடும். தட் மீன்ஸ் தட் ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ லெஸர் டைம் இல்லையா? இல்லை, சீக்கிரம் போயிடும். நான் சீக்கிரம் ஐ வில் பி ரீச்சிங் த டாப் இல்லையா? நான் சீக்கிரம் டாப்பில் எத்தும். அந்த மாதிரியோட மீனிங் என்னென்னா ஐ வில் டேக் லெஸர் டைம். லெஸர் டைமோட மீனிங் என்ன? வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் தட் த வெலாசிட்டி வென் ஷீ இஸ் மூவிங் அப் இஸ் கோயிங் டு பி VP ப்ளஸ் VE. இது எந்த வெலாசிட்டி? வெலாசிட்டி ஆஃப் பிரீத்தி வாக்கிங் அப் த எலிவேட்டர். வாக்கிங் அப் த எலிவேட்டர். எலிவேட்டருக்கு மேலே, எலிவேட்டர் தானே அதுக்கு சொல்லுவோம், எஸ்கலேட்டர். சாரி, எலிவேட்டரில் எஸ்கலேட்டர். ஓகேவா? என்னது? எஸ்கலேட்டர். ஸோ தட் மீன்ஸ் தட் ஷீ இஸ் கிளைம்பிங் த எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டரும் மூவ் ஆகிறாங்க, பிரீத்தியும் கிளைம் பண்ணுறாங்க, ரெண்டுமே சேர்ந்து. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டைம்னு சொல்கிறது வாட் இஸ் கோயிங் டு பி மை ஈக்குவேஷன் ஃபார் டைம்? ஸோ டைம் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை வி. டைம் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை வி. அப்போ எந்த வெலாசிட்டி தான்? இட் இஸ் த வெலாசிட்டி வித் விச் பிரீத்தி அண்ட் த எஸ்கலேட்டர் இஸ் மூவிங் டுகெதர் அப்வர்ட்ஸ் அண்ட் வி இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி. டி இஸ் த டைம் டேக்கன் பை ஹர். எதுக்கு இருக்கிற டைம்? ஃபார் வாக் அப் ஆன் த மூவிங் எஸ்கலேட்டர். தட் இஸ் அ டைம் டேக்கன் பை ஹர் டு மூவ் அப் த மூவிங் எஸ்கலேட்டர். ஒரு மூவிங் எஸ்கலேட்டரில் மூவ் பண்ணுறதுக்கான டைம் தான் T வரும். அப்போ நான் இந்த வெலாசிட்டி என்ன எடுக்கணும்? ஐம் சப்போஸ் டு டேக் இட் as VP ப்ளஸ் VE. சரி, ஐ ட்ரை டு சிம்பிளிஃபை திஸ் எக்ஸ்பிரஷன். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டைப் பண்ணுவோம். நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோமே. ஸோ லெட்ஸ் ட்ரை டு சிம்பிளிஃபை தட். இன் தட் எக்ஸ்பிரஷன் ஐ எம் கோயிங் டு ஹேவ் x is going to be equal to, sorry, x is time. Velocity was equal to x divided by t and my t will be equal to x divided by v, where x is going to be total distance and v is going to be the average velocity with which she is climbing. So average velocity இல்லைனா velocity with which she is climbing. So அவ என்ன velocityல climb பண்ணுவாங்க? அதுதான் நான் முன்னாடி calculate பண்ணி சொன்னோம். That is going to be vp plus ve. That is going to be vp plus ve. சரி, what is going to be vp? vp எவ்வளோ வரும்? vp is going to be equal to, what is going to be vp? vp is going to be equal to
Vp is equal to x divided by t1. X divided by t1, x is going to be the distance and time is going to be t1, so velocity is equal to x divided by t1. So this expression is going to be x divided by x by t1, that is going to be x by t1 plus அடுத்தது என்ன எக்ஸ்பிரஷன் வரப்போகுது? அடுத்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சிச்சுவேஷன்லையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும், ரெண்டாவது சிச்சுவேஷன்லையும் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் வரும். ஏன் எக்ஸ் தான் வரும்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஷீ இஸ் ட்ராவலிங் அப் த சேம் எஸ்கலேட்டர், ஒரே எஸ்கலேட்டரில் தான் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி சேம், ஆனால் த டைம் வாஸ் டிஃப்ரெண்ட், ஸோ தட் மீன்ஸ் தட் velocity is also going to be different, and the velocity ve is given by x divided by t2, so that is going to be x by t2. So the time t is equal to expression like this. So let's simplify the expression, and the simplified expression is going to be t is equal to x divided by x into 1 by t1 plus 1 by t2. You'll cancel off this one and you will get t is equal to 1 divided by 1 by t1 plus 1 by t2. இந்த மாதிரி expressions ஏதாவது ஆப்ஷன்ஸ்ல இருக்கா? இல்ல, ஆப்ஷன்ல it is going to be a little bit more simplified. So let's simplify it by taking the LCM. So LCM எடுக்கும்போது this is going to be t2, this is going to be t1, and the multiple is going to be t1 t2. So this is going to be t2 plus t1 into t1 t2. So this is going to be the expression. ஏன் இந்த மாதிரி expression வரும்? This expression is coming because the t1 t2 in the denominator will go up the numerator, so becoming t1 t2 divided by t1 plus t2. So இந்த expression clear-ஆ இருக்கா தம்பிங்களா? எல்லாருக்கும் இந்த expression clear-ஆ இருக்கா? I hope it is clear. ஐயோ, நான் உங்க முன்னாடி இருக்கேன் இல்லையா? So I did not move, so let me just move from my position to the right side இல்லையா? ரைட்டா லெஃப்டா? இது ஒரு சைடு, பரவாயில்ல போட்டு. So I hope the concept is clear. உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினில் கூட we are using the basic concept of average velocity. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா we are using the concept of velocity is equal to distance by time. Velocity is equal to distance by time. இந்த கான்செப்டில் தான் ப்ராப்ளம்ஸ் பண்ணுறாங்க. I hope the concept is very much clear, and let me move on to the next question. Which is a particle covers half of its total distance with speed v1 and the rest half with speed v2. The average speed during the complete journey is. இதுதான் ரொம்ப simple and direct ஆன question தான். Simple question and direct question. சரி, we'll try solving it. A particle covers half of its total distance. So மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதோட பாதி. ஓகேவா? ஸோ எனக்கு மொத்தம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா அதோட பாதின்னு சொல்லும்போது எவ்வளோ வரும்? எக்ஸ் பை 2 டிஸ்டன்ஸ் வரும். அண்ட் இட் இஸ் கவரிங் வித் வெலாசிட்டி v1. அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா that is going to be v1. அடுத்தது what does the next statement say? And the rest half of the distance, மீதி இருக்கிற பாதி, rest halfனு சொல்லும்போது அதோட velocity வந்து v2. that means that again x by 2னு இருக்கிற மீதி பாதி டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற velocity வந்து v2. and average speed தான் கேட்குறாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு what is it that I'm supposed to find out? average speed கண்டுபிடிக்கணும். average speedோட velocity equation நமக்கு தெரியுமே. என்னதான் average speedோட equation? total distance divided by total time. so total distance எனக்கு தெரியும், பாதி தூரம் x by 2, மீதி பாதி x by 2. so total distance சொல்றது that is equal to x by 2 plus x by 2 divided by total time சொல்றது என்ன வரும்? first time கண்டுபிடிக்கணும் இல்லையா? நமக்கு தெரியும் ஒரே டிஸ்டன்ஸை ரெண்டு வெலாசிட்டியில் போகும்போது ரெண்டு டிஃப்ரெண்டான டைம் வரும் இல்லையா? ஒரே டிஸ்டன்ஸை ரெண்டு வெலாசிட்டியில் போகும்போது ரெண்டு டிஃப்ரெண்டான டைம் வரும். ஸோ எனக்கு டைம் t1 is going to be, what is going to be t1? that is going to be distance divided by velocity. that is going to be distance divided by velocity, which is going to be x by 2 divided by v1, and the next is going to be x by 2 divided by v2. இப்படி தான் வரும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் the next distance is going to be x by 2v1 plus x by 2v2. அந்த எக்ஸ்பிரஷன் கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? ஸோ இஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன் கிளியராக இருக்கா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். Alright, சரி, so let's move on to the next set of solution. நம்ம அந்த solution பார்க்கலாம். So the next expression is going to look something like this. எஸ், இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை தான் நான் சிம்பிளிஃபை பண்ணோம். லெட்ஸ் லுக் அட் த ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஆப்ஷனில் பார்க்கும்போது யூ ஹேவ் அன் எக்ஸ்பிரஷன் சிமிலர் டு லைக் திஸ். யூ ஹேவ் அன் எக்ஸ்பிரஷன். ஸோ 1 by v1 1 by v2 அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரஷன் கிடையாது. யூ ஹேவ் டு சிம்பிளிஃபை இட். ஸோ லெட்ஸ் சிம்பிளிஃபை இட். இதில் ஐ வில் டேக் எக்ஸ் பை 2 காமன். ஐ எம் கோயிங் டு டேக் an x by 2 காமன். ஸோ எக்ஸ் பை 2 இன்டு this is going to be 1 plus 1 divided by, இந்த ரெண்டு இடத்துலேருந்து I am going to take an x common, so that is going to be x in the denominator, which is going to give me 1 by 2v1 plus 1 by 2v2. I am taking, so I can take 2v1
v1 இல்லையா எனக்கு 2 மொத்தமாக அந்த 2 கூட எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ 2 கூட எடுக்கும்போது ஐ எம் கோயிங் டு டேக் x by 2 ஐ எம் கோயிங் டு ஹேவ் another x by 2 so that is going to be 1 by v1 plus 1 by v2 so what is it that I took common x by 2 இருக்குது ஸோ இங்கே ஒரு x by 2 இங்கே denominatorல இருக்குது ஸோ இந்த 2 will go to the numerator so this expression is going to become x by 2 into 2 by x into 1 by sorry 1 இல்லையே 1 plus 1 என்ன வரும் this 1 plus 1 is going to be another 2 divided by 1 by v1 plus 1 by v2 so I'm going to cancel off these two x இதெல்லாம் cancel பண்ணும்போது what is it that I'm going to end up getting இங்கே 1 வரும் nothing is going to remain everything cancelled out so this is going to be the expression is going to be 2 divided by 1 by v1 plus 1 by v2 so இதை cross multiply பண்ணலாம் so cross multiply பண்ணும்போது what is it that you will get 2 divided by v2 plus v1 divided by v1 into v2 so and this v1 into v2 is again going into the numerator and I am going to end up getting 2 into v1 v2 divided by v1 plus v2 2 into v1 v2 divided by v1 plus v2 so இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எங்கேயாவது இருக்காங்களா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் ஏதாவது ஆப்ஷனில் இருக்கா எஸ் இங்கே you have it in option B boy என்கிற ஆப்ஷனில் என்னோட ஆன்சர் இருக்கும் so this is going to be my correct answer and the remaining 3 are going to be wrong answers alright so I hope the concept is clear இந்த கான்செப்ட் கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன் ஸோ எகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம் எப்போவுமே நமக்கு நிறைய ஆவரேஜ் வெலாசிட்டி ப்ராப்ளம்ஸில் நிறைய பசங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க ஏன் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா அவர் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸும் டோட்டல் டைம் எடுக்காமல் மைண்டில் என்ன தோணுதோ அதை வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம தெளிவாக என்ன தான் எனக்கு கேட்டிருக்காங்க என்ன தான் கொஸ்டினில் தெளிவாக கேட்டிருக்காங்க அந்த தெளிவாக கேட்டது கரெக்டாக புரிஞ்சதுக்கப்புறம் அது கரெக்டாக நான் அப்ளை பண்ணணும் ஓகே இல்லாமல் நம்ம பாதி புரிஞ்சு இல்லைனா மைண்டில் ஓகே இதான் கொஸ்டினாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் நினச்சி ரொம்ப சீக்கிரம் எனக்கு ஆன்சருக்கு வரணும் எனக்கு ஐ ஷுட் பி வெரி ஃபாஸ்ட் அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணணும் ஓகே சீக்கிரம் ஆன்சர் பண்ணவனுக்கு மார்க் கிடையாது கரெக்டாக ஆன்சர் பண்ணவனுக்கு தான் ஆன்சர் கிடைக்கும் மார்க்கு கிடைக்கும் ஓகே ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் அது மைண்டில் வச்சுக்கணும் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறவனுக்கு இல்லை கரெக்டான ஆன்சர் கொடுக்குறவனுக்கு தான் மார்க் ஓகே சரி let's look into the next question கொஞ்சம் இன்னும் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான் ஸ்மால் பிளாக் ஸ்லைட்ஸ்னெல்லாம் சொல்லுவாங்க சரி வீல் ரொம்ப நல்லா கவனமாக இருங்க ஸ்மால் பிளாக் slide on a smooth inclined plane சரி எனக்கு ஒரு inclined plane இருக்குது ஓகே ஸோ this is going to look something like an inclined plane ஸ்மால் பிளாக் ஸ்லைட்ஸ் எனக்கு கொஞ்சம் பிளாக்ஸ் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி எனக்கு பிளாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்க ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எ பிளாக் ஃபார் மீ அண்ட் ஐம் கோயிங் டு ஹேவ் சம் மெனி பிளாக்ஸ் லைக் திஸ் அண்ட் அவுட் ஆஃப் தீஸ் பிளாக்ஸ் சரி அவுட் ஆஃப் தீஸ் பிளாக்ஸ் SN be the distance travelled by the block in the interval time t is equal to n minus 1 to n all right சரி so this is going to be my block and the block is going to come down like this இந்த மாதிரி அது கீழே வந்துட்டே இருக்கும் இங்கே மேலே இருக்கிற பிளாக் தான் அது ஸ்மூத்தாக இட் இஸ் கம்மிங் டவுன் அண்ட் இட் இஸ் ரீச்சிங் ஹியர் அதுதான் சொல்கிறாங்க இல்லையா தட் இஸ் அ சிச்சுவேஷன் ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம பார்க்கும்போது எனக்கு டைம் என்ன இருக்குது சே டைம் எஸ்ன்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃப்ரம் n minus 1 to n okay so what is going to be SN என்னதான் SN வரப்போகுது SN is going to be distance covered it is going to be distance covered in n minus 1 to n minus n இலிருந்து 1 இலிருந்து n வரைக்கும் travel பண்ணுற distance தான் SN சரி அப்போ SN plus 1 என்ன வரும் it is going to be the distance covered in n to n plus 1 okay wow so it is going to be distance covered in n to n plus 1 so that is how your definition is going to be ஏன்னா நான் அதை புரிஞ்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஓகேவா ஸோ SN இருக்குது SN plus 1 இருக்குது ஸோ அது எப்படி வரலாம் அதுதான் நான் யோசிக்கிறேன் SNோட மீனிங் என்ன SN plus 1ஓட மீனிங் என்ன அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஸோ லெட்ஸ் சி த ட்ரை டு சால்வ் த கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினில் நம்மளை புரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா we are supposed to use the formula of distance covered in nth second ஏன் because we are talking about இங்கே தான் அதோட கிளியரான ஒப்பீனியன் இருக்குது ஸோ why because we are talking about the distance covered during time n minus 1 to n say for instance distance covered from t is equal to 3 to t is equal to 4 அந்த மாதிரி ஓகேவா அதுன்னு இல்லை 3 4 டேட்டா கொஸ்டினில் கொடுக்கல நானாக சொன்ன டேட்டா தான் ஆனால் அதோட மீனிங் இதுதான் t is equal to 3 to t is equal to 4 ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் தாண்டுவாங்க ஏன்னா என்ன சொல்கிறது செகண்ட் ஆகிடுச்சே ஸோ n minus 1லேருந்து n வரைக்கும் எவ்வளோ தூரம் nலேருந்து n plus 1 வரைக்கும்
எவ்வளோ தூரம். So that means that you are supposed to find the distance traveled in nth second. And what is the formula for distance covered in nth second? What is the formula for distance covered in nth second? Let's write down the question, dear friends. Let's write down the question. So the distance covered is going to be Sn is equal to u plus a by 2 into 2n minus 1. That is going to be my equation. Sn is equal to u plus a by 2 into 2n minus 1. Sheri, let's read the question more. So let's small block slides down a smooth inclined plane starting from rest. ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன். என்னதான் அந்த இன்ஃபர்மேஷன்? ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஸ்ட். என்னது? ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஸ்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஸ்ட்னா மீனிங் என்ன? ஸோ தட் மீன்ஸ் தட் ஐ கேன் சே u is equal to 0. அது ஏன் அந்த மாதிரி சொல்ல முடியும்? Because I am able to say that is going to be u is equal to 0 because it is connected to what? Because it is connected to the concept of starting from rest. ஒரு பாடி ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதோட uோட வேல்யூ என்ன வரும்? 0 வரும். ஸோ இந்த equationல you can say you will rewrite the equation to a by 2 into 2n minus 1. So it is going to be the equation for the distance covered in nth second. And what is the distance covered in n plus 1th second? What is the distance covered in n plus 1th second? That is going to be a by 2 into 2 into n plus 1 minus 1. So it is going to be a by 2 into, I just replace n plus 1 with n. இந்த ரெண்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா n இருக்கு, n இங்கே n minus 1 n minus 1 வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, n plus 1 n plus 1 வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. So there is going to be 2n plus 2 minus 1. Simplifying, you will get a by 2 into 2n plus 1. So that is going to be the expression that you have. So இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? What is asked in this question? They are asking us about Sn divided by Sn plus 1. So what is Sn? Sn is going to be a by 2 into 2n minus 1. What is going to be Sn plus 1? Sn plus 1 is going to be a by 2 into 2n plus 1. So it's relatively simple இல்லையா? அவ்வளோ கஷ்டமே கிடையாது. டைரக்டான கொஸ்டின் கேட்ட மாதிரி இல்லையா? So this is going to be something like a very direct question that has been asked. Let's write down. என்னதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? Sn plus 1 divided by Sn, which is equal to a by 2 into 2n plus 1 divided by. So you can see the substitution coming from here. இங்கே தான் the substitution வரும். Okay, so divided by, அடுத்த பார்த்தீங்கன்னா Sn சொல்கிறது, what is going to be Sn is going to be a by 2 into 2n minus 1. So a by 2 into 2n minus 1, cancel off these two, you will get 2n plus 1 divided by 2n minus 1. That is going to be my expression. So என்னதான் என்னோட expression வரப்போகுது? 2n plus 1 divided by 2n minus 1. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? 2n plus 1 divided by 2n minus 1. Yes, the option is here. 2n plus 1 divided by 2n minus 1. கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லையே? ரொம்ப தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ we shall move on to the next question. அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? ஸோ இந்த கொஸ்டின் கூட கிளியரா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கான்செப்ட் தான் நம்ம படிக்கிறோம்? What is the concept that we are studying? We are studying about the distance covered in nth second. We are talking about the distance covered in nth second. So it is a very important concept that you are supposed to study. அந்த கொஸ்டின் தியரிட்டிக்கலாக எப்படி கேட்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, so let's move on to the next question. Let's move on to the next question, that is question number 4. So next question வந்து, if the velocity of a particle is v is equal to at plus bt square, where a and b are constants, then the distance traveled by it between 1 second and 2 second is. ரொம்ப clear-ஆன question தான். So let's read the question once again. The question is going to look like, ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தம்பி, நான் இந்த பக்கம் போயிட்டோமா? ஆமாம், சரி. So if the velocity of a particle is given by the expression v is equal to at plus bt square, that means that நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன? நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து velocityயோட எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் வந்து v is equal to at plus bt square. இதுதான் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் படி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டது வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டாங்க. தட் இஸ் அ கொஸ்டின். ஓகே, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை இட் பின் 1 செகண்ட் அண்ட் 2 செகண்ட். தட் மீன்ஸ் தட் ஒரு செகண்டில் இது எவ்வளோ தூரம், ஒரு செகண்ட்லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் இது எவ்வளோ தூரம் தாண்டியிருப்பாங்க. தட் இஸ் அ கொஸ்டின். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் இட் தட் வி நோ? எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிரஷன் வந்து வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன். ஸோ வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன்
இருந்து எப்படி நாம் distance கண்டுபிடிப்பாங்க? What is it that I can find out? I need to find out the distance traveled. இல்லையா, நான் என்ன கண்டுபிடிக்கணும்? Distance traveled கண்டுபிடிக்கணும். ஸோ distance travel பண்ணுறது கண்டுபிடிக்கணும்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் we need to find out, முதல்ல we need to find out the expression for position. இல்லையா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பொசிஷனுக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் தான் இருக்குது? எனக்கு இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து வெலாசிட்டியோட. ஸோ வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும்? Integrate the velocity expression with respect to time. We have to integrate the expression for velocity with respect to time. So in the expression will give me what? This is going to give me the expression for position. This is going to give me the expression for position. So let's integrate. That is going to be at plus bt square dt. Now when you integrate, what is it that I am going to get? I am going to get at square by 2 plus bt cube by 3. There is going to be at square by 2 plus bt cube by 3. So in the expression, when I am having an expression like this, at square by 2 plus bt cube by 3, இந்த மாதிரி ஒரு expression வரும்போது what is it the next thing that I can do? இதில் next என்ன கண்டுபிடிக்கலாம்? That is going to be the expression for position. Position எந்த டைமில் இருக்கிற position? ஏதோ டைமில் இருக்கிற position. நான் x, I am just naming it as x. So x is going to be the expression for position of the body at a given time t. So நமக்கு தெரியும் we have to find out the distance traveled by the body between 1 second and 2 seconds. ஒரு செகண்ட்லேருந்து ரெண்டாவது செகண்ட், ஒன்றாவது செகண்ட்லேருந்து ரெண்டாவது செகண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் தாண்டினேன் அது நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொசிஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ஒன்றாவது செகண்டில் பொசிஷன் கண்டுபிடிங்க, ரெண்டாவது செகண்டில் இருக்கிற பொசிஷன் கண்டுபிடிங்க. இது ரெண்டும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஒன்றாவது செகண்டில் எங்கே இருக்குது, ரெண்டாவது செகண்டில் எங்கே இருக்குது, இதில் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்? இந்த 2 செகண்டுக்கு நடுவில் எவ்வளோ தூரம் தாண்டுறேன்னு இருக்கிறது கிடைக்கும். புரியுதா? அந்த லாஜிக் புரியுதா? ஸோ அந்த லாஜிக் புரியுதுன்னா நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆன்சர் கிடைக்குமான்னு நமக்கு பார்ப்போமா? ட்ரை பண்ணுங்க தம்பிங்களா, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுறதுனா வாட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் கிவன்? நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் ப்ராப்ளம் பண்ணுறது பார்த்துட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் இந்த வீடியோ என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. ஏமாத்துறதெல்லாம் வேணாம், பாஸ் பண்ணணும். கரெக்டாக பாஸ் பண்ணுங்கள். கரெக்டாக பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்கணும். புரியுதா? ஏமாற்றக்கூடாது என்ன, எனக்கு தெரியும். ஓகே, சரி சரி, பாஸ் பண்ணுங்க. ஓகே, சரி சரி, நம்ம கண்டுபிடிப்போமா? at t is equal to 1 அதோட பொசிஷன் என்ன வரும்? Okay, that is going to be a into 1 square divided by 2 plus b into 1 square divided by 3. That is going to be a by 2 plus b by 3. So that is going to be my position at x is equal to 1. அடுத்து வந்து t is equal to 2 வரும்போது பொசிஷன் என்ன வரும்? t is equal to 2 வரும்போது பொசிஷன் என்ன வரும்? சரி, a into 2 square by 2 plus b into 2 cube by 3. That is going to be 2 cancel பண்ணுவாங்க. So that is going to be 2a plus 2 cube ஓட வேல்யூ என்ன வரும்? 8 வரும். So that is going to be 8b divided by 3. So தான் எனக்கு position at t is equal to 2 and position at t is equal to 1. So அது travel பண்ணுற distance எவ்வளோ வரும்? That is going to be position at t is equal to 2 minus position at t is equal to 1. Subtract பண்ணும்போது 2a plus 8b by 3 minus a by 2 plus b by 3. So that is going to be 2a minus a by 2 plus 8b by 3 minus b by 3. So that is going to be the expression. Yeah, that is going to be the expression. So in the expression, let's start solving it more clearly. In the expression, I am going to have is 2a minus a by 2 plus 8b by 3. Yeah, so that is going to be 8b by 3 minus b by 3. So idhila I am going to take the LCM. A by 2 இப்படி இல்லை, I am going to write it as like this. So இந்த மாதிரி எழுதும்போது what is going to be my LCM? It is going to give me 4a. So it is going to be 4a minus a divided by 2
plus 8b minus b divided by 3 which is equal to 3a by 2 plus 7b by 3. 3a by 2 plus 7b by 3 அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா? 3a by 2 plus 7b by 3 is option C and that is going to be your correct answer. கரெக்டான உங்களோட ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன கான்செப்ட், ஒவ்வொரு ப்ராப்ளம் முடிக்கும் போதும் இந்த ப்ராப்ளத்திலேருந்து என்ன கான்செப்ட் தான் எனக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப முக்கியம், புரியுறது. ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் தான் இந்த இதுலேருந்து கிடைக்கும்? எனக்கு கிடைக்கிற கான்செப்ட் வந்து if I integrate velocity I will get position and in that position எனக்கு என்ன வரும்? what is it? in that positionலேருந்து t is equal to ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் எனக்கு என்ன பொசிஷன் வரும்? t is equal to இன்னொரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் என்ன பொசிஷன் வரும்? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த ஆன்சர் தட் ஐ வில் கெட். அந்த ஆன்சராக இல்லைன்னா அந்த கான்செப்ட் கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? அந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? ஆல்ரைட், சரி, ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி a little bit ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின். நம்ம இது வரைக்கும் படித்ததே கிடையாது இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ லெட்ஸ் ரீட் த கொஸ்டின். கொஸ்டின் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பரவாயில்ல, நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா நல்லா புரியும். A particle of unit mass. Unit mass ஓட மீனிங் என்ன? Unit mass ஓட மீனிங் is going to be that mass is equal to 1 kilogram. 1 kilogramனு மட்டும் கிடையாது, 1 kilogram இருக்கலாம், 1 gram இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் நியூமரிக்கலி it is equal to 1 அப்படின்னு. சரி, யூனிட் இல்லை, யூனிட்டுக்கு பதிலாக என்ன யூனிட் எடுத்தாலும் அதோட வேல்யூ என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே SI யூனிட் தான். ஸோ I'll say 1 kilogram. undergone one dimensional motion. சரி, இதுக்கு one dimensional motion தான். and velocity varies according to v of x is equal to இதுதான் வித்தியாசம். இதுதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இது வரைக்கும் எனக்கு கொடுத்த velocity equationsல velocity is equal to a function of timeனு தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தது? velocity is given as a function of time. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்கு? velocity is given as a function of displacement. velocity is given as a function of displacement. எக்ஸ்னா என்ன? பொசிஷன். சாரி, பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை. எக்ஸ்னா பொசிஷன். ஐயோ, அது நமக்கு பழக்கம் இல்லையே. சரி, பார்ப்போம் என்ன தான் பண்ணுறதுன்னு. ட்ரை பண்ணுவாங்க. லெட்ஸ் ரைட் டவுன் த இக்குவேஷன். எனிவே வேறு வழி கிடையாது. கொஸ்டின் கிடைச்சதான் நம்மளால் பண்ண முடியும். நமக்குன்னு பிடிச்ச கொஸ்டின் எக்ஸாமுக்கு பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு அதான் நம்மளால் பண்ணுமே. சரி, ட்ரை பண்ணுவோம். ஸோ b into x raised to minus 2n இப்படி தான் இருக்குது. v is equal to b into x raised to minus 2n. சரி, அங்கே இருக்கட்டும். and the acceleration of the particle as a function of x and he is asking about the acceleration of particle. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து acceleration and it is should be expressed as a function of x. ஓகே, சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் என்னென்னா வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிலரேஷன். ஸோ இட் மீன்ஸ் dv by dt. ஆனால் அந்த மாதிரி பண்ணோன்னா எனக்கு வெலாசிட்டி மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். எனக்கு எக்ஸ்பிரஷனில் யார் வேணும்? t வேணும். ஆனால் இந்த எக்ஸ்பிரஷனில் t இருக்கா? இல்லையே. இதுதான் இந்த கொஸ்டினோட ட்விஸ்ட். ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினோட ட்விஸ்ட். நம்ம முன்னாடி பண்ண கொஸ்டினோட இந்த கொஸ்டின்ஸும் இருக்கிற வித்தியாசம் புரியுதா எல்லாருக்கும்? வித்தியாசம் என்னென்னா, இங்கே velocity is given as a function of time இல்லை. instead velocity is given as a function of position. So that is the difference. சரி, we will try to find out the formula. என்ன formula தான் யூஸ் பண்ணுவாங்க? So everyone please listen. The formula that I am going to use for acceleration is a is equal to dv by dx into dx by dt. இப்போ இந்த ஃபார்முலா பார்க்கும்போது நமக்கு மைண்டில் என்ன வரும்னா, இங்கே மல்டிப்ளைட் அண்ட் டிவைடட் பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஎக்ஸ் கேன்சல் பண்ணுறோன்னா எனக்கு டிவி பை டிடி கிடைக்கும். அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. அதுதான் பார்க்கும்போது அப்படி இருக்கும், ஆனால் கான்செப்ஷுவலி இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. ஓகேவா? அதுன்னு மைண்டில் வேணும்னா படிக்கிறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணலாம். என்ன? மைண்டில் ஞாபகம் வைக்கிறதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம். என்ன? டிவி பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. ஸோ கீழே மேலேயும் டிஎக்ஸ் போட்டு அந்த ப்ராப்ளம் பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரின்னு மைண்டில் வச்சுக்கலாம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னீங்கன்னா அது நமக்கு தப்பாயிடும். ஏன்னா அது இல்லை, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலாக ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷன். ஜேஇ லெவல் கொஸ்டின் தான். ஆனால் ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி நீட்டில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இது ப்ரீவியஸ் இயர் நீட்டு தான், ஜேஇ கொஸ்டின் கிடையாது. நீட்டு கொஸ்டினே தான், ஆனால் ஒரு ஜேஇ மெயின் லெவல்னு சொல்லலாம்.
சரி ஓகே, ஏன்னா அதோட மேக்ஸ் அவ்வளோ அந்த மாதிரி அதனால. ஸோ இந்த டிவி பை டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ டிவி பை டிஎக்ஸ் அப்படியே இருக்கும்போது ஸோ டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஎக்ஸ் பை டிடி ஐ வில் பி ரீப்ளேசிங் தட் வித் velocity v. So what is the expression for v, acceleration now? My acceleration is equal to v into dv by dx. v into dv by dx. So you can study this as a final answer. இது ஒரு ஃபார்முலாவாக கூட நீங்களால் படிக்கலாம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா அப்படின்னு படிக்கிறது நல்லது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. எப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? when velocity is given as a function of position. when velocity is given as a function of position, அப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். when should this formula be used? when velocity is given as a function of position. when velocity is given as a function of position, அப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரி, இந்த ஃபார்முலா வச்சு ஐ வில் ட்ரை டு டூ a problem. இந்த ஃபார்முலா வச்சு நான் ஒரு ப்ராப்ளம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை அண்ட் சால்வ் த கொஸ்டின். So it is going to look like this. A is equal to dv by dx into velocity. And what is going to be your dv? V is given as b into x raised to minus 2n into velocity. That is going to be given, and you know how to differentiate this. When you're differentiating, the constant is coming outside, constant வெளியே வருவாங்க, and the x is going to be, x க்கு என்ன வரும்? x raised to n is equal to n into x raised to n minus 1. So this is going to be minus 2n into x to the power of minus 2n minus 1. இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். சரி, சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி minus 2nb into x raised to minus 2n minus 1. ஆனால் இந்த மாதிரி into velocity v, இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? எனக்கு ஒரு ஆப்ஷன் கூட இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு ஆப்ஷனில் கூட எனக்கு வெலாசிட்டியே இல்லை. ஸோ எனக்கு வெலாசிட்டி ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே எனக்கு 2n கிடைக்கும்போது ஆன்சர்லலாம் 4 இருக்காங்களே, ஏன் அந்த 4 இருக்குது இங்கே? ஏன்? ஐ வில் ரீப்ளேஸ் த v வித் என்ன வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? I'll replace that with b into x raised to minus 2n. சரி, I'll replace that. அப்போ என்ன வரும்னு பார்ப்போம். 2 into n b into minus 2 raised to n minus 1 into velocity is given by b into x raised to minus 2n. So in the b சேர்ந்து it is going to be b square. So it is going to be minus 2n b square into x raised to a into x raised to b is equal to x raised to a plus b. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? x raised to a into x raised to b is equal to x raised to a plus b. ஸோ அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இங்கே minus 2n minus 1 இருக்கு, இங்கே minus 2n இருக்கு. So that is going to be minus 2n minus 1 minus 2n. So minus minus is going to be again minus. So it is going to be minus 4n minus 1. So இங்கே என்ன வரும்? minus 4n minus 1. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கா? இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வருது? எனக்கு வேறு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஹைலைட்டரில் நான் பார்க்காம போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த எக்ஸ்பிரஷன் minus 2nb square into x raised to minus 4n minus 1. So that is going to be my final answer. இது தான் என்னோட ஃபைனல் ஆன்சராக வரும். கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? ஸோ இங்கே நம்ம அடிஷ்னலாக ஒரு புதுசான கான்செப்ட் படிச்சிட்டோம். என்னதான் அந்த கான்செப்ட்? ஆக்சலரேஷன் கேன் பி given in term, இல்லைனா velocity can be given in terms of in position. Still you will be able to find out acceleration. Instead of using dv by dt, I'll use this equation v into dv by dx. இந்த equation தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ we'll move on to the next question. ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஒவ்வொரு கான்செப்ட். அதுதான் நமக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது நமக்கு அவ்வளோ அட்வான்டேஜ். எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணுற மாதிரி நிறைய புதுசான தியரி எல்லாம் படிக்கிறது இந்த இடத்துல. ஓகே, அது ப்ராப்ளம்ஸ் வழி தான் அந்த தியரி படிக்கணும். தியரியாக படிக்கக்கூடாது, ப்ராப்ளம் வழியாக தான் தியரி படிக்கணும். ஓகே, தியரி படிக்க தெரியணும் நமக்கு தியரி, அவ்வளோதான். ஆனால் தியரி படிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்க நம்மளால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது ஃபிசிக்ஸில். ஓகே, சரி, let's start doing this. The displacement x of a particle of mass m moving in one dimension under the action of a force is related to time by t is equal to root x plus 3. The displacement of the particle when velocity is 0 will be. சரி, we'll just read the question once again. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் போல இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எக்ஸு, பாடியோட மாஸ் வந்து எம், ஒன் டைமென்ஷன் மோஷன். ஓகே, மைண்டில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வைக்கணும். மூவிங் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஏ ஃபோர்ஸு. சரி, ஃபோர்ஸ் இருக்குது. எக்ஸ்பிரஷன் t is equal to root x plus 3. ஸோ அதில் டீனா டைம் வரும், எக்ஸ்னா டிஸ்பொசிஷன் வரும், இல்லைனா டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்.
ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் when velocity is equal to 0. ஓ அப்போ velocity 0 ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ என்ன அதுதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ velocity 0 ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ என்ன அதுதான் கொஸ்டின். velocity 0 ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ என்ன அதுதான் கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் see velocity. அப்போ முதல்ல velocityயோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணுமே. இப்போ எனக்கு velocity இல்லை, எனக்கு என்னதான் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குது, root x plus 3 is equal to root x plus 3 is equal to t. அப்படின்னா எனக்கு வேணும் மாடிஃபை பண்ணி root x is equal to t minus 3ன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அதான் நல்லாயிருக்கும், அதான் ஈஸி. சரி, now what should I do? I should differentiate இல்லையா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது what is going to be root x ஓட டிஃப்ரென்ஷியல் என்ன வரும்? ஸோ root x ஓட டிஃப்ரென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா that is going to be x raised to 1 by 2 இல்லையா? that is going to be x to the power of 1 by 2 is equal to t minus 3. So when I differentiate with respect to t differentiate பண்ணும்போது 1 by 2 into x to the power of 1 by 2 minus 1 by 2 minus 1 into dx by dt. the concept of chain rule. என்ன கான்செப்ட்? செயின் ரூலோட கான்செப்ட் தான். ஸோ செயின் ரூல் என்னென்னு இருக்கிறது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்துட்டாங்க, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அந்த டைம் ஸ்டாம்ப் கூட கரெக்டாக கொடுத்துருப்பாங்க செயின் ரூல்னு சொல்லி. ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப் கூட பார்த்து செயின் ரூல் என்னென்னு மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ that is going to be dx by dt. So that is going to be 1 by 2 into x raised to 1 by 2 minus 1 is x raised to minus 1 by 2 into velocity v. dx by dt என்ன வரும்? velocity வரும். That is equal to இந்த பக்கம் t ஓட differential with respect to t is 1 and this is going to be equal to 0. So it is equal to 1. இப்படி தான் வரும். இனிமே I am going to simplify it again. 1 by 2 root x into v is equal to 1. இதுதான் எக்ஸ்பிரஷன். எப்படி வரும் அது? x raised to 1 by minus 1 by 2 தான் 1 by root x ஆயிடுச்சு. 1 by 2 இங்கே 2 ஆயிடுச்சு. ஓகே, டினாமினேட்டரில் 2. ஸோ this is going to become 1 by 2 root x into velocity v அங்கே இருக்குது. ஸோ v அங்கே இருக்குது. This is going to be 1. So that is how you got the expression, and the expression is going to be v is equal to 2 root x. v is equal to 2 root x. தான் என்னோட எக்ஸ்பிரஷனாக வரப்போகுது. ஓகே, ஸோ வாட் வில் பி த பொசிஷன் ஆஃப் த பாடி, ஆர் வி ஹாவ் டு ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் when velocity is equal to 0. ஸோ இந்த இக்குவேஷனில் velocity 0 ஆகும்போது இந்த இக்குவேஷனில் அந்த இக்குவேஷனுக்கு முன்னாடி தான் நான் இருக்கா, அந்த இக்குவேஷனோட முன்னாடி தான் நான் இருக்குன்னா நான் அப்படியே ஓரமாக போய் நான் இங்கே போயிடும், தூரத்தில் போய் உங்களுக்கு இங்கே நிறைய இடம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த v is equal to 2 root xல ஓகே சும்மா கொஞ்சம் இடம் தேவைப்படுது. ஸோ லெட்ஸ் சிம்பிளிஃபை திஸ். ஐயோ 2 மட்டும் வரல, 2 மட்டும் இங்கே இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அங்கே எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஐ ஹாவ் இனஃப் ஸ்பேஸ் நவ், நிறைய இடம் இருக்குது. ஸோ லெட் மீ ரைட் இட் டவுன். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில்? velocity is equal to 0 ஆகும்போது what is the value of position அதான் கேட்குறாங்க இல்லையா? that is the value of displacement. ஸோ அந்த மாதிரி வரும்போது when v is equal to 0 we can say 2 root x is equal to 0 or I can say root x is equal to 0. ஏன் இந்த 2 கீழே போகும்போது 0 by 2 is again 0 and root x is equal to 0னு சொல்லும்போது what can I say about x? I can say x is equal to 0 and you have an option C waiting here which is going to be your correct answer. That means that velocity 0 ஆகும்போது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கும்? என் டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட என்ன வரும்? இட் வில் ஆல்சோ பி ஈக்குவல் டு 0. என் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகும்போது தான் என் வெலாசிட்டி என்ன ஆகும்? என் வெலாசிட்டி கூட 0 ஆகும். ஓகே, ஸோ இது ரொம்ப கிளியரான கான்செப்ட், சிம்பிளான கான்செப்ட் தான், நம்ம முன்னாடி ஏற்கனவே படிச்சிருக்காங்க. ஆனால் இந்த செயின் ரூல் அப்ளிகேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ கேன் see that in this question what is the complication in this question? இந்த கொஸ்டினில் வந்து complication is the application of chain rule. chain rule ஓட application is a small complication in this question. ஆனால் மீதி இருக்கிறது ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஜென்ரலாக எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே டி இஸ் ஈக்குவல் டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் எல்லாம் நம்ம எக்ஸாமினேஷன் ஹாலில் இந்த மாதிரி கொஸ்டின் முதல் தடவை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஐயோ நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு பார்த்து தான் பழக்கமே, இந்த மாதிரி பார்த்து எனக்கு பழக்கம் இல்லையே, அந்த மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே that is why. So I hope the concept is clear. So let's move on to the next question. Okay, அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? சரி, let's move on to the next question.
ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் என்னதான் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the motion of a particle along a straight line is described by an equation. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இந்த ஈக்குவேஷன் படி தான் என்ன வரணும், இந்த ஈக்குவேஷன் படி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் அக்கார்டிங் டு தட் ஈக்குவேஷன். அண்ட் எக்ஸ் மீட்டரில் தான் இருக்குது. ஸோ எக்ஸோட யூனிட் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அது மீட்டரில் இருக்குது. ஓகே, சரி, அக்செப்ட் பண்ணிட்டோமே. எக்ஸோட யூனிட் வந்து மீட்டரில் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா டீயோட யூனிட் வந்து செகண்டில் இருக்குது. ஸோ என்னோட வெலாசிட்டியோட யூனிட் இஸ் கோயிங் டு பி மீட்டர் பர் செகண்ட். இல்லைனா இட் இஸ் கோயிங் டு பி லென்த் மீட்டரில் இருக்கும், டைம் செகண்டில் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த ஐடியா. அடுத்தது we are supposed to find the retardation of the particle when its velocity become equal to 0. so velocity 0 ஆகும்போது இதோட retardation என்ன, that is a question. so basically நமக்கு தெரியும் retardation சொல்றது is negative acceleration இல்லையா. retardation சொல்றது என்ன, that is going to be nothing but negative of acceleration. accelerationோட நெகட்டிவ் தான் நான் என்ன பேர்ல கூப்பிடுவாங்க, retardation இருக்கிற பேர்ல கூப்பிடுவாங்க. சரி, ஓகே, I'll just take that from you. அது அப்படியே எடுத்துட்டோம். So let me take the equation வந்து x is equal to 8 plus ஒரு நிமிஷம். okay, it is going to be nothing but 8 plus 8 plus 12t minus t cube இப்படி தான் வரும் இல்லையா. ஸோ இதுதான் என்னோட இக்குவேஷனாக வரப்போகுது. x is equal to 8 plus 12t minus t cube. இதில் xன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ we are supposed to find out the value of velocity and acceleration. accelerationல retardation, that is going to be negative of acceleration. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. let's see, நமக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ let me actually find out vன்னு சொல்கிறது என்ன, that is going to be dx divided by dt. that is going to be d by dt of the expression 8 plus 12t minus t cube இப்படி தான் வரும் இல்லையா. it is going to be 8 plus 12t minus t cube. so 8 ஓட டிஃபரன்ஷியல் என்ன வரும், that is going to be 0. 12t ஓட டிஃபரன்ஷியல் என்ன வரும், 12 வரும். and t cube ஓட டிஃபரன்ஷியல் வந்து 3t square வரும். so this is going to be the equation. so நமக்கு velocity ஓட equation என்ன வரும், my velocity equation is going to be, velocity ஓட final equation is going to be 12 minus 3t square. it is going to be what, 12 minus 3t square. இதுதான் என்னோட equation வரப்போகுது. அடுத்தது what is going to be the next scenario. அடுத்த scenario என்ன, ஸோ அடுத்த சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா so we need to find out the expression for acceleration இல்லையா. so acceleration is equal to dv divided by dt. அதில் d by dt into என்னதான் என்னோட எக்ஸ்பிரஷன் வரப்போகுது, that is going to be 12 minus 3t square. so let us find out, கண்டுபிடிக்கலாம் இல்லையா. so expression 12 ஓட டிஃபரன்ஷியல் என்ன வரும், it is going to be constant ஓட டிஃபரன்ஷியல் வந்து 0 and 3t square ஓட constant differential is going to be 60. so என்னோட expression is going to be minus 60 இப்படி தான் வரும். so என்னோட ஆக்சிலரேஷனோட எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா that is going to be minus 60. ஸோ என்னோட டோட்டல் எக்ஸ்பிரஷன் ஃபார் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டை வச்சு வாட் இஸ் இட் தட் ஐ கேன் டூ, அதுதான் நம்ம அடுத்த ப்ராப்ளத்தில், இல்லைன்னா இந்த ப்ராப்ளத்தில் that is what we are going to do. நமக்கு வெலாசிட்டி 0 ஆகும்போது என்ன தான் retardation அந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, minus 60 தானே வருது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தெரியும் ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். ஆக்சிலேஷன் நெகட்டிவ்னா அது என்ன இருக்கும், அது ரிட்டார்டேஷனாக இருக்கும். அதுதான் அதோட ஐடியா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு 12 minus 3t square is equal to என்ன வேணும், it is going to be equal to 0. ஸோ நம்ம என்ன equation பண்ணணும், ஸோ I am supposed to equate 12 minus 3t square is equal to 0. So when I equate 12 minus 3t square to be equal to 0, எனக்கு என்ன வரும், 3t square is equal to 12 or t square is equal to 4 or t is equal to plus or minus 2 or I can say t is equal to 2 seconds. இதில் நான் -2 இருக்கிற வேல்யூ எடுக்க மாட்டோம். ஏன் -2 அக்செப்ட் பண்ண மாட்டோம், பிகாஸ் டைம் cannot be negative. அதில் t is going to be 2 seconds. so இதோட மீனிங் என்ன, what is the meaning of this particular thing? it means that velocity will be equal to 0 at t is equal to 2 seconds. it is going to mean that velocity is equal to 0 at t is equal to
2 seconds. T is equal to 2 second ஆகும்போது என்னோட வெலாசிட்டியோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? It is going to be equal to 2 seconds. சரி, அப்போ அந்த டைமில் இருக்கிற acceleration என்ன? That is my question. What is the value of acceleration when velocity is becoming 0? So let's find out acceleration at that time. It is going to be 6 into 2, which is equal to minus 12 meter per second square, which is equal to minus 12 meter per second square. That is going to be your acceleration when time t is equal to 2 seconds. T is equal to 2 seconds or a specialty, and that is a time when velocity is becoming equal to 0. So your answer is going to be 12 meter per second square. அடுத்தது என்ன டவுட் வரும்னா, சார் எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து மைனஸ், இங்கே மைனஸ் இல்லை, ஸோ எனக்கு ஆன்சரில் நான் மைனஸ் இருக்கிறது செலக்ட் பண்ணணுமா இல்லை பாசிட்டிவ் ஆனது செலக்ட் பண்ணணுமா? அது ஒரு டவுட்டாக வரும். ஸோ அதோட டவுட் ரொம்ப ஈஸி தான் கிளியர் பண்ணுறதுக்கு. ஏன், ஹவு இட் இஸ் கோயிங் டு பி? இட் இஸ் கோயிங் டு பி தட் இங்கே கொடுத்தது வந்து ரிட்டார்டேஷன் வந்து 12 தான், ஆக்சிலரேஷன் வந்து மைனஸ் 12 தான். கிளியராக இருக்கா? நம்ம கண்டுபிடிக்கிறது ரிட்டார்டேஷன் கிடையாது, நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன? ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் ஆகுறதா ரிட்டார்டேஷனாக மாறும். ஸோ வி கேன் சே இது வேல்யூ நான் டைரெக்டாக என்ன வேல்யூ கொடுக்கணும்? 12 கொடுக்கணும். அண்ட் ஐ எம் சப்போஸ் டு கிவ் பாசிட்டிவ் 12. இப்போ ரிட்டார்டேஷன் வந்து மைனஸ் 12 சொன்னீங்கன்னா அதோட மீனிங் என்ன? ஆக்சிலரேஷன் இஸ் 12 தான். அதே மாதிரி ஆக்சிலரேஷன் மைனஸ் 12 சொன்னீங்கன்னா ரிட்டார்டேஷன் 12 தான். அதோட மீனிங் அப்படி. ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் டன். ஸோ உங்களுக்கு இது கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் மொத்தமாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா நான் கொஞ்சம் போகணும். ஸோ இப்போது ஒரு நிமிஷத்துக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு வெளியே வந்துட்டாங்க. நீங்கள் பாஸ் பண்ணி இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு யூ கேன் ஆக்சுவலி சால்வ் த கொஸ்டின் ஆன் யுவர் ஓன். அண்ட் ஐ ஆம் பேக் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, a ball is thrown vertically downward with a velocity of 20 meter per second. ஒரு பால் இருக்குது. ஸோ ஒரு ஹைட்லேருந்து தான் இந்த பால் த்ரோ பண்ண போகிறோம். சரி, இந்த டாப் பொசிஷன்லேருந்து it is thrown at a velocity of 20 meter per second. All right, and from the top of it is hits the ground after some time with a velocity of 80 meter per second. So it is hitting the ground with a velocity of 80 meter per second. The height of the tower is, height என்னன்னு தான் கேள்வி. So we are not sure about the height. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் so this question is actually very clear இல்லையா? ஸோ எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, ஹெச்சோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஆக்சிலரேஷன் இஸ் கோயிங் டு பி வாட்? இட் இஸ் கோயிங் டு பி ப்ளஸ் ஜி. இப்படி தான் எனக்கு வேல்யூ இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ pretty straightforward question இல்லையா? இது ஒரு pretty straightforward question. So let's solve the question. V square is equal to U square plus 2AS. இந்த equation will be modified to V square is equal to U square plus 2GH. இப்படி தான் modify ஆகும் இல்லையா? So displacement is going to be height and acceleration is going to be G since the body is moving downwards. இது downward motionனால I am going to take plus G. இது upward motionனாக இருந்தால் என்ன எடுத்துருக்கணும்? மைனஸ் G எடுத்துருக்கணும். ஓகே, அது மைண்டில் இருக்கணும். ஓகே, சரி. ஸோ இந்த கொஸ்டினில் எனக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் தான். ஸோ this is going to be 80 square is equal to 20 square plus 2 into 10 into h. So this is going to be 80 square is 6400 to 20 square is going to be 400 is equal to 2 into 10 into h. So this is going to be 6000 divided by 20 is equal to h. So cancel பண்ணும்போது I will be ending up getting the value of h to be equal to 300 meter. அந்த மாதிரி ஆன்சர் இருக்கா? எனக்கு ஹெச்சோட வேல்யூ 300 மீட்டர் வர மாதிரி ஒரு ஆன்சர் இருக்கா? இருக்கே. ஆப்ஷன் சி எனக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி வாட்? மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி விச் இஸ் ஈக்குவல் டு 300 மீட்டர். கிளியராக இருக்கா? டைரக்ட் கொஸ்டின் தான், ஒன்றுமே கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது. ரொம்ப டைரக்டான கொஸ்டின். ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின் clearly, make a diagram. இந்த diagram making is very important. So இதில் என்ன கான்செப்ட் இருக்குது? டைரக்டாக it is an application of your equation of motion. equation of motion ஓட டைரக்ட் அப்ளிகேஷன் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக நான் இங்கேருந்து போகிறது தேவையில்லை. ஸோ இங்கேருந்து போகாமல் உங்கள் முன்னாடியே உட்கார்ந்து நான் அடுத்த கொஸ்டினுக்கு போகிறாங்க. ஸோ லெட்ஸ் ரீட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிப்போமே. நம்மக்கிட்டேயா? நம்மக்கிட்ட எல்லாம் இல்லை, யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் வந்தாலும் அதெல்லாம்னு அவ்வளோதான். தட்ஸ் இட். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி a stone falls freely under gravity. It covers a distance h1, h2, h3 in the first 5 seconds, next 5 seconds and the next 5 seconds respectively. The relationship between h1, h2 and h3 is ஓகே, ஒரு வாட்டி கூட படிக்கணும். ஸோ ஸ்டோன் ஃபால்ஸ் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி. அதில் h1, h2 and h3 are given as 5 seconds. சரி, ஸோ எனக்கு 0 to 5 செகண்டில் இட் இஸ் ட்ராவலிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் h1. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் இட் இஸ் செட் தட் த நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் இட் இஸ் ட்ராவலிங் எ நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி h2.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸில் வந்து இட் இஸ் கோயிங் டு ட்ராவல் h3. ஸோ 10 to 15 வந்து that is going to be traveling for h3. Okay, so and I'm supposed to find the relationship between h1, h2 and h3. சரி, I'll just draw a diagram and see that. எனக்கு எப்போவுமே diagrams ரொம்ப முக்கியம். ஸோ நான் அந்த diagrams எடுக்கும்போது ஸோ this is going to be 0 to 5 இருக்கிற டைமில் I am going to have a distance of h1, 5 to 10 டைமில் it is going to be h2, 10 to 15ல it is going to be h3. ஓகே, சரி, ஓகே, எனக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. அவ்வளோ கன்ஃபியூஸ்ட் எல்லாம் கிடையாது. லெட் மீ கெட் அ ட்ரை ஆஃப் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா all right, so let me give it a try. So h1 is going to be எனக்கு ஜென்ரலாக ஈக்குவேஷன் என்ன, சாதாரணமான ஈக்குவேஷன் இஸ் கோயிங் டு பி s is equal to ut plus half at square. இந்த ஈக்குவேஷன் when I replace it is going to be h is equal to ut plus half gt square. இதான் ஈக்குவேஷன் வரும். இந்த ஈக்குவேஷனில் இந்த டைம் tன்னு சொல்கிறது is going to be the time taken to cover this displacement h. That is a logic. அதுதான் என்னோட லாஜிக். இது கால்குலேட் பண்ணோன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் தேவைப்படுது. So I'm going to write this down. So I'm going to take the first case. In the first case nu சொல்றது that is going to be for h1. h1 is going to be 0 into t1 plus half into g into t1 square. So t1 இருக்கிற வேல்யூன்னு சொல்கிறது that is going to be this much portion. அவ்வளோதான். இந்த h1க்கு கரஸ்பாண்டிங்கான டைம் தான் t1. So it is going to be what? That is going to be எவ்வளோ வரும்? That is going to be what? 5 seconds. So it is going to be half into 10 into 5 square. That is going to be your answer, and that is going to be nothing but 5 into 5 into 5. இதுதான் எனக்கு h1 வேல்யூ வரப்போகுது. சரி, h1ஓட வேல்யூ கிடச்சிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா I need to find out h2. h2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா h2 is going to be nothing but இங்கே இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் போகும்போது it is covering a distance of h1 plus h2. 0 to 10 seconds எடுத்தீங்கன்னா it is going to take a distance of 10. So that is going to be 0 into 10 seconds. நான் இப்போ செகண்ட் டைம் வந்து 10 செகண்ட்ஸ் இருக்கணும்னா so it is going to be half into 10 into 10 square. இதுதான் எனக்கு ஈக்குவேஷனாக வரும். That is going to be what? h2 மட்டும் இல்லை, it is going to be what? It is going to be h1 plus h2. சாரி, நான் h2னு மட்டும்தான் எழுதணும். ஸோ அப்படி கிடையாது. It is going to be h1 plus h2. ஏன் அப்படி வராங்க? ஏன்னா h1 plus h2 என்கிற டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோன்னா it is going to take time from 0 to 10 seconds. So the total time is going to be what? 10 seconds. ஓகே, முன்னாடி h1 இருக்கிற வேல்யூ கிடைக்கிறதுக்காக இவ்வளோ தான் இருந்துச்சு. ஆனால் h2 மட்டும்னு கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. h2 is equal to கூட எனக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். ஆனால் அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு இந்த ஈக்குவேஷனில் u I cannot give it as 0. யூவோட வேல்யூ எனக்கு 0 கொடுக்க முடியாது. இன்ஸ்டெட் நான் இங்கே என்ன வேல்யூ எடுக்கும், இங்கே இருக்கிற வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். v is equal to u plus at ஈக்குவேஷனில் இங்கே இருக்கிற வெலாசிட்டி கண்டுபிடிச்சு இந்த வெலாசிட்டி தான் எனக்கு செகண்ட் ஹாஃபுக்கு இல்லைனா செகண்ட் பார்ட்டுக்கு என்ன ஆகும்? இனிஷியல் வெலாசிட்டி ஆகும். The final velocity at this point is going to become the initial velocity for this particular portion. ஓகே, அதுதான் லாஜிக். இந்த போர்ஷனோட ஃபைனல் வெலாசிட்டி தான் இந்த போர்ஷனோட இனிஷியல் வெலாசிட்டியாக மாறும். தட் இஸ் அ லாஜிக். கிளியராக இருக்கா? ஸோ அது இல்லாமல் so I just skipped it and I got the answer like this. So that is going to be what? h1 plus h2 is going to be half into half. வேணா நான் அது கேன்சல் பண்ணும்போது I am going to get 5 into 10 into 10. That is going to be h1 plus h2. So I can subtract and find out the value of h2, which is equal to 5 into 10 into 10 minus 5 into 5 into 5. So I'm going to take a 5 into 5 into 5 common. That is going to give me 1 into 2 into 2 minus 1. That is going to be 4 minus 1, which is 3. So 3 into 5 into 5 into 5. That is going to be the answer for h2. இந்த ஐடியா கிடைச்சிச்சா எல்லாருக்கும்? ஸோ நான் என்ன பண்ணிட்டாங்க, நான் ஜஸ்ட் காமன் எடுத்துட்டோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் பண்ணல, பெருசாக ஒன்றும் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டோன்னா இங்கே இருக்கிறதுலேருந்து நான் ஒரு 5, இங்கேருந்து ஒரு 5, இங்கேருந்து ஒரு 5, அவ்வளோதான் காமன் எடுத்துட்டோம். ஸோ இங்கே 2 வந்துச்சு. சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு 5 இருக்கா? ஸோ அந்த 5 வெளியே வரும்போது இங்கே 1 வரும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 1 into 2 into 2 is 4. 4 minus 1 is equal to 3. ஸோ அந்த 3 தான் இங்கே வந்துட்டாங்க. கிளியராக இருக்கா? ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு லுக் ஃபார் h3. எகெயின் h3ன்னு சொல்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் I can consider it in different ways. h1 plus h2 plus h3 is going to be 0 to 15 seconds. ஸோ நான் t15 கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு h1 plus h2 plus h3 வரும். ஓகேவா? ஆனால் எனக்கு வேணும்னா h3 தனியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் h3 தனியாக கண்டுபிடிக்கும் போது என்னுடைய வெலாசிட்டி u என்ன இருக்கக்கூடாது? 0 இருக்கக்கூடாது. இன்ஸ்டெட் இந்த பாயிண்டில்
இந்த பாயிண்டில் இந்த பாடிக்கு என்ன வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி த இனிஷியல் வெலாசிட்டி ஃபார் த லாஸ்ட் பார்ட். ஓகேவா, கிளியராக இருக்கா? ஸோ அதை விட ஈஸியான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா h1 + h2 + h3 கண்டுபிடிக்கிறது தான். ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் டூ தட் ஃபார் யூ. அது நமக்கு முதல்லையே கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அது நமக்கு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் h1 + h2 + h3 இஸ் ஈக்குவல் டு utன்னு சொல்கிறது 0 ஆகிடும். ஸோ half into gன்னு சொல்கிறது 10 into 15 square, that is going to be h1 + h2 + h3. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு h1 என்னன்னு தெரியும், h2 என்னன்னு தெரியும். ஸோ let me actually do. ஸோ எனக்கு h1 + h2 டேரெக்டாக தெரியும் இல்லையா? ஸோ டேரெக்டாக அதையே எனக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம், அதான் ஈஸி. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் தட், முதல்ல நான் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா தான் உங்களுக்கு இந்த h3 வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ that is going to be half into 10 into 15 into 15. I'll just cancel this and I'll say 5 into 15 15. அதான் நல்லா இருக்கும் இல்லையா? So 5 into 15 into 15, that is going to be the answer for h3 minus h1 + h2 என்ன வரும், half into 10 into 10. So that is going to be 5 into 10 into 10. So common எடுக்கும்போது I'll take a 5 into 5 into 5 common எடுக்கும். So when I'm taking common, 5 will become 1. So it is going to be 1. இன்னொரு 5 வரும், இங்கே இந்த 15லேருந்து 5 போகும்போது it is going to be what, 3 தான் வரும். So let it be 3 into, இங்கே இந்த 15 போகும்போது again I am going to get a 3. So it is going to be again 3 minus, இங்கே இந்த 5 போகும்போது I am going to get a 1 into, இந்த 10க்கு 5 வெளியே வரும்போது it is going to give me 2. Again I am going to get a 2. So this is going to be 555 into 9 minus 4, which is again equal to another 5. So it is going to be what? This is going to be equal to 5 into 5 into 5 into 5. So that is going to be 4 5s, right? 5 into 5 into 5 into 5. So you got the answer for h1, which is equal to 555, h2, which is equal to 3 into 555, and h3, which is equal to 4 into 555. Right? Sorry, 5 into 555. So let's find out the ratio for h1 is to h2 is to h3. So what is the value of h1? h1 is equal to 5 into 5 into 5 divided by what is h2? h2 oda value enna varudhu, 3 into 555 இல்லையா? So I'm going to write it as, say, 3 into 5 into 5 into 5 divided by the fourth one is 455. So it is going to be 5 into 5 into 5 into 5. So I'm going to cancel this out. So this is going to give me h1 is to h2 is to h3 is equal to 1 is to 3 is to 5. That is going to be my answer. So in the answer எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? 1 is to 3 is to 5 ஆன்சர் ஏதாவது இருக்கா? h2 is equal to 3 h1, h3 is equal to 3 h2, இது ஆன்சர் கிடையாது. h1 இது இல்லை, 2 3 இல்லை, 5 எல்லாம் தான் எனக்கு வரும். ஸோ அது கூட இல்லை. ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு பி த ஆன்சர். ஸோ லெட் மீ லுக் ஃபார் த ஆன்சர். ஸோ மை ஆன்சர் இதுதான் இருக்கணும், ஆனால் அந்த ஆன்சரை எனக்கு தெரியலையே, அந்த மாதிரி கிடைக்கலையே. ஸோ லெட் மீ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தட் ஆன்சர். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஈக்குவேட் h2 and h1. ஸோ h2 இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி டைம்ஸ்? ஹவு கேன் ஐ ஈக்குவேட் h2 and h1? h1 1 ஆகும்போது h2 இஸ் ஈக்குவல் டு 3 இல்லையா? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 3 into 1 and that can be as 3h1, or I can say h1 is equal to h2 by 3. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் கிளியராக இருக்கா? ஐயோ நான் இந்த பக்கம் போகணுமே, நான் இந்த பக்கம் போகணுமே, நான் இந்த பக்கம் போயிட்டாங்களே, மன்னிச்சிருங்களே. ஸோ எடுத்துட்டாங்களே, நான் ஆன்சர் எடுத்துட்டாங்களே. h1 is to h2 is to h3ன்னு சொல்கிறது 1 is to 3 is to 5 கிடைச்சது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் என்கிட்ட இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டாங்க தம்பிங்களா, நான் h1 is equal to 1 எடுத்து h2 is equal to 3 எடுத்துட்டாங்க. அந்த 3க்கு பதிலாக நான் 3 into 1 போட்டாங்க. நான் 3க்கு பதிலாக 3 into 1 போட்டாங்க. நான் இதை 3 into 1 போடும்போது இந்த 1க்கு பதிலாக எனக்கு என்ன எழுதலாம், 1க்கு பதிலாக எனக்கு h1 எழுதலாம். ஸோ அது h1 ஆயிடுச்சு. ஸோ h1 is equal to h2 by 3 ஆயிடுச்சு. ஒன்றும் பரவாயில்லையே, எல்லாம் கிளியராக இருக்கே. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. கிளியராக இருக்கா? தட் இஸ் கோயிங் டு பி h2 by 3. சிமிலர்லி எனக்கு h3 கூட எடுக்கிறோம். எப்படி? h1 is equal to எவ்வளோ டைம்ஸ் h3? ஸோ h3னா ஐ கேன் ரைட் அஸ் ஏ h3 is equal to 5 into 1, that is equal to 5 into h1, or I can say h1 is equal to
h3 divided by 5. Okay, I can write as h1 is equal to h3 divided by 5. So that is the ratio. So we can say h1 h2 h3 regular relationship இப்போ நமக்கு ரொம்ப clear-ஆ இருச்சு. h1 is equal to h2 by 3, h1 is equal to h3 by 5. So I can basically say that my final answer is going to be what? This is going to be my final answer. Clear-ஆ இருக்கா? கொஞ்சம் lengthy-ஆன question, அவ்வளோ ஈஸியான question கிடையாது, கொஞ்சம் lengthy-ஆன tough-ஆன question தான் இது. Okay, so அந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டேன்னு வைக்கிறேன். So you got the answer to the question. Let's move on to the next question without wasting time. நான் அடுத்த கொஸ்டினுக்கு போகிறோம். அந்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்னு தான் தோணுது. டஃப்பான கொஸ்டினாக இருக்கா? படித்து பாருங்கள். தனியாலாம் சொல்லக்கூடாது, சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, படித்து பார்த்து தான் சொல்லணும். படித்து பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை என்ன ஏமாற்றுவாங்களா? என்ன ஏமாற்றக்கூடாது. என்ன ஏமாற்றிட்டு உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலனா மட்டும் இந்த வீடியோவோட ஆன்சர் பார்க்கணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு கிடைக்கலனா மட்டும் ஆன்சர் பாருங்கள். Okay, so a boy standing at the top of the tower 20-meter height drops a stone. Assuming g velocity இது பரவாயில்ல, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் a boy is standing at the top of a tower of height 20 meter drops a stone சொல்லும்போது u is equal to 0 meter per second, acceleration is equal to g which is equal to 10 meter per second square. Final velocity கேட்கும்போது v square is equal to u square plus 2as which is equal to 2 into g into h, 2 into g into h which is 2 into 10 into 20. இப்படின்னு வரும்போது v is equal to square root of 2 into 10 into 20 which is equal to 20 meter per second. And your answer is going to be nothing but option B, direct question. I hope the concept is very much clear to you. இந்த 20 meter per second தான் இங்கே எழுதிட்டாங்க. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, எனக்கு தெரியும். பட் பரவாயில்ல, ரொம்ப சிம்பிளான கேள்வி தானே. நான் எதுக்கு டைம் சும்மா வேஸ்ட் பண்ணணும்? எனக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போகணும் இல்லையா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A ball is dropped from a high-rise platform at t is equal to 0 starting from rest. After 6 seconds, another ball is thrown downwards from the same platform with speed v. The two balls meet at t is equal to 18 seconds. So what is the value of v? Confusion. சரி, I'll just read the question clearly. Confusion எல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு கிளியரான ஆன்சர்ஸ் தான் வேணும். கிளியரான ஆன்சர் கிடைக்கணும்னா நம்ம கொஸ்டின் நல்லா படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ a ball is dropped from a high-rise platform at t is equal to 0. சரி, t is equal to 0 இருக்கும்போது and it is starting from rest. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு டைம் t is equal to 0 இருக்குது. அந்த டைமில் எனக்கு ரெண்டு பால் இருக்குது இல்லையா? ஸோ b1 b2. I'll just take two of them. b1 is dropped at t is equal to 0. b1 is dropped and the u is equal to 0. After 6 seconds another ball is thrown downwards. ஓகே, அப்போ முதல்ல இருந்த பாலை ட்ராப் தான் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது பாலை த்ரோ தான் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே u not equal to 0. ஆனால் அது என்ன வெலாசிட்டியில் த்ரோ பண்ணிட்டாங்க? த்ரோன் வித் ஸ்பீடு v. அப்போ v தான் எனக்கு இனிஷியல் வெலாசிட்டியாக வரப்போகுது. ஸோ u is equal to எனக்கு என்ன போடலாம்? u is equal to vன்னு போடலாம். ஐயோ, கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான், ஆனாலும் பரவாயில்ல, லெட்ஸ் ட்ரை இட். சரி, மைண்டில் வைக்கணும், அவ்வளோதான். இது ஃபைனல் வெலாசிட்டி கிடையாது, இது இனிஷியல் வெலாசிட்டி தான். ஓகே, ஸோ லெட் மீ டேக் இட். இப்போதைக்கு நான் தற்காலம் கேபிட்டல் வின்னு எழுதும். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் கேபிட்டல் வி ஃபார் மை சேக். அடுத்தது வந்து ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கே, இது டைம் t is equal to 0 இல்லையே இந்த வேல்யூ. ஏன்னா அது 6 செகண்டுக்கு அப்புறம் தானே நடக்கும். ஏன்னா கொஸ்டின் படிக்கும்போது லெட் மீ ஸ்டடி அகெயின். a ball is dropped from a high rise platform at t is equal to 0. t is equal to 0ங்கிற டைமில் அது ரெஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாலை ட்ராப் பண்ணுவாங்க. 6 செகண்டுக்கு அப்புறம் தானே ரெண்டாவது பாலை த்ரோ பண்ணுறாங்க. ஸோ இது இந்த டைமில் இல்லையே. இது எந்த டைமில் வரும்? t is equal to 6 செகண்டில் வரும். ஓகே, t is equal to 6 செகண்டில் தான் வரும். ஓகே, சரி, ஓகே, அப்படியே போட்டோம். அண்ட் the two balls meet at t is equal to 18 seconds. ஸோ t is equal to 18 செகண்ட்ஸில் ரெண்டுமே மீட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே மீட் பண்ணுவாங்கன்னு இருக்கிறதோட மீனிங் என்ன? இப்போ தான் that is the most important concept that you are going to take away from this question. ஓகே, இந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் எடுக்கிறது the two balls meet at t is equal to 18 seconds. இந்த மீட்டுன்னு இருக்கிறதோட மீனிங் என்ன? இந்த மீட்டிங்கோட மீனிங் என்னென்னா, இந்த ரெண்டு பாடியும் ஒரே தூரம் தாண்டிட்டாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடி வந்து இவ்வளோ தூரம் தாண்டின, செகண்ட் பாடி
பாடி அதிகமான ஸ்பீடில் தான் வரும். ஆனாலும் இவர் ரெண்டு பேருமே ஒரே தூரம் தாண்டினாதான் நமக்கு என்ன சொல்ல முடியும், தே வில் மீட் ஈச் அதர். முதல் பாடி ஸ்லோவாக தான் போகணும்னு வச்சுக்க, ரெண்டாவது பாடி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனாலும் பரவாயில்ல, ஸ்பீடில் போயிட்டோம்னாலும் இவர் ரெண்டு பேருமே மீட் பண்ணோன்னா இவர் ரெண்டு பேருமே ஒரே டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஸோ t is equal to 18 செகண்டில் the distance covered is going to be say s1 னா the distance covered is also going to be s1. இந்த ரெண்டு வேல்யூ going to be equal. ஓகேவா? ஸோ that is the key here. இந்த 18 செகண்ட்ஸோட கீ அதுதான். ஆனால் எனக்கு இந்த யூவும் தெரியும், இந்த யூவும் தெரியும், இந்த ரெண்டு பேருமே இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். ஆனால் இது ட்ராப்டு பண்ணதுனால இது ரெண்டு கேஸ்லையும் ஆக்சலரேஷன் வேல்யூ என்ன வரும், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி வரும், இங்கேயும் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி வரும். ரெண்டு கேஸ்லையுமே யூ கேன் சே த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி. சரி, ஸோ லெட் மீ ஆக்சுவலி ஸ்டார்ட் டூயிங் த கொஸ்டின். ஸோ இந்த 18 செகண்டில் இந்த பாடி எவ்வளோ தூரம் தாண்டி இருப்பாங்க? ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு பால் எவ்வளோ தூரம் தாண்டி இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு யூன்னு சொல்கிறது 0 இன்டு டீன்னு சொல்கிறது 18 ப்ளஸ் ஹாஃப் இன்டு ஜி இன்டு 18 ஸ்கொயர். ஸோ யர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி வாட்? இட் இஸ் கோயிங் டு பி 5 இன்டு 18 இன்டு 18. தட் இஸ் கோயிங் டு பி த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த பாடி. அதுதான் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த பாடி வென் தே மீட். டைரக்டான கொஸ்டின் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாடியை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல 6 செகண்டில் இட் இஸ் நாட் ட்ராவலிங். அது முதல் 6 செகண்டில் இட் இஸ் நாட் மூவிங் அட் ஆல். ஆனால் அது 18 செகண்ட்ஸ் ஆகும்போது, ஆனால் 18 செகண்ட்ஸ் ஆகும்போதுன்னு சொல்லும்போது இதோட ஸ்டார்டிங், இந்த செகண்ட் பாலை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார்ட் பண்ணுறதே 6 செகண்டில் தான், இது என் பண்ணுறது வந்து 18 செகண்டில். ஸோ இதுக்கு நடுவில் எவ்வளோ டைம் இருக்குது? 18 minus 6 is equal to 12 seconds. ஸோ இந்த பாடியை பொறுத்த வரைக்கும், இல்லை இந்த பாலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டைம் அது மூவ் பண்ணுவாங்க? அது 18 செகண்ட் மூவ் பண்ணுமா? இல்லை, ஏன்னா அது 6 செகண்ட் ஆகும்போது தான் அது மூவ்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 18 செகண்ட் ஆகும்போது மூவ்மெண்ட் எண்டு பண்ணுவாங்க. ஸோ இதை பாடியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ட்ராவல்டு ஒன்லி ஹவு மச் டிஸ்டன்ஸ்? இட் இஸ் ட்ராவல்டு ஒன்லி 12 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் டு கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 into 18 into 18, பட் இட் இஸ் டன் அட் எ டைம் ஆஃப் 12 செகண்ட்ஸ். இட் இஸ் டன் வித் அ டைம் of 12 seconds. ஸோ ஆனால் இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி இந்த பாடியை மாதிரி ஜீரோவாக இருக்கா? இல்லை, இட் இஸ் த்ரோன் டவுன்வர்ட்ஸ் வித் வெலாசிட்டி v. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி v into 12 plus half into g is 10 into 12 square into 12 ஸ்கொயர். மறுபடியும் நான் மறைக்கிறேன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகும்போது மறைக்கிறது மாறிட்டாங்க. ஸோ மை எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். எஸ் இஸ் கோயிங் டு பி 5 into 18 into 18. அது இங்கேருந்து தான் கிடச்சிருக்கும். ரெண்டு பேருமே ஒரே தூரம் தாண்டணும். இனிஷியல் வெலாசிட்டி v கொடுத்துருக்காங்க. டைம் எடுத்தது 12 செகண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, there is a difference between these two, half gt ஸ்கொயர். அவ்வளோதான். லெட்ஸ் டேக் சம்திங் காமன் அவுட் சைடு. ஏதாவது காமன் எடுத்தால் தான் இதில் கேன்சலேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 12 தான் முதல்ல எடுக்க முடியும். ஸோ 12 இஸ் ஈக்குவல் டு v இன்டு இது ரெண்டும் எடுக்கும்போது 5 வரும். ஸோ v இன்டு 1 ப்ளஸ் 5 இன்டு 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயரில் 12 தான் வரும், ஏன்னா ஒரு 12 வெளியே வந்துட்டோம் இல்லையா? ஸோ 12 ஸ்கொயரில் ஒரு 12 வெளியே வந்துட்டோம். ஸோ ஐ வில் கேன்சல் திஸ் அவுட். திஸ் இஸ் கோயிங் டு பி 2, திஸ் இஸ் கோயிங் டு பி 3. எகெயின் நான் 2 கேன்சல் பண்ணும்போது இங்கே 9 தான் வரும். ஸோ மை ஃபைனல் ஈக்குவேஷன் இஸ் கோயிங் டு பி 5 into 9 into 3 is going to be equal to v plus 12 into 5. So let's simplify. V or a simplification, I'll just try to do the simplification of v. I'll try to do the simplification of v. Simplification of v pannona. Now I'll have to take this to this side. Ayyo edo illiye. Let me actually make some space. Okay, முதல்ல let me make some space. வெயிட் பண்ணுங்க தம்பிங்களா, வெயிட் பண்ணுங்க. Okay, so let me make some space எடுக்கும்போது, so this is going to be 5 into 9 into 3 is equal to v into 12 plus 12 into 5. v plus 12 into 5. So 5 into 9 into 3 எவ்வளோ வரும்? 5 into 9 is going to be 45. 45 into 3 is going to be 90 plus 30 is going to be 135 is equal to v plus 12 into 5 is going to be 60. So your answer is going to be v is equal to 135 minus 60, which is going to be 30 போகும்போது it is going to be 105. இன்னொரு 30 போகும்போது it is 75. So your answer is going to be 75 meter per second. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு இங்கே ஆப்ஷன் ஏ இருக்காங்க. கிளியராக இருக்கா தம்பிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம புரிய வேண்டியது இல்லைன்னா நமக்கு கான்செப்ட் என்ன அந்த மாதிரினா, எனக்கு 2 பால் இருக்குது. ஒரு பால் இருக்கிற டைம் லைனும் இன்னொரு பால்
பால் இருக்கிற டைம் லைனும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டுமே ஒரே டைம் லைனில் நம்ம எடுக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு கேஸில் நான் வந்து டைம் 18 செகண்ட் எடுக்கும்போது ரெண்டாவது பாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 செகண்ட் ஏன் வந்துட்டாங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பாலுக்கு 18 செகண்ட் ட்ராவலிங் வரும்போது செகண்ட் பாலுக்கு ஏன் 12 செகண்ட் மட்டும் வராங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த கொஸ்டினில். மீதி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கால்குலேஷன் தான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஒன்றுமே மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணல. பார்த்தீங்கன்னா நான் இங்கே 5 × 18 × 18 எல்லாம் 18 × 18 கண்டுபிடிச்சி 5 மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பண்ணவே இல்லை. அதை நீங்கள் மைண்டில் வைக்கணும். ஏன்னா நான் அதை வச்சு எனக்கு என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ அது எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் நான் ஃபிசிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும். கேல்குலேஷன்லாம் பண்ணும்போது டேரெக்டாக பார்த்தது அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். லாஸ்ட் மொமெண்ட்டில் ஏதாவது காமன் எடுக்க முடியும்னா அது கூட எடுத்து தான் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சத்தியமாக சரி இந்த 5 கூட எடுக்கலாம் இல்லையா. ஸோ 27 - 12 எவ்வளோ வரும்? 27 - 12 5 தான் வரும், 15 தான் வரும். 15 × 5 75. அப்படி கூட கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஏன்னா இது எனக்கு மைண்டில் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால் நான் பண்ணிட்டோம். இல்லைனா 5 கூட காமன் எடுத்து 5 எடுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன 3 எடுத்துக்கலாம். நிறைய காமன் இருக்குது. காமன் பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி மச் ஹை. ஓகே, ஸோ அதை எடுத்து நம்ம கரெக்டாக தான் பண்ணணும். ஓகே, ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. ஆன்சர் இஸ் 75 m/s. ஓகே, சரி, let's move on to the next question. Next question is going to be: a man of 50 kg mass is standing in a gravity free space at a height of 10 meter above the floor. He throws a stone of 0.5 kg mass downwards with the speed of 2 meter per second. When the stone reaches the floor, the distance the man above the floor will be. So this question is going to be a little bit டிஃப்ரெண்ட் கொஸ்டின். இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமோட கான்செப்ட் எடுத்து பண்ணுற கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் திஸ் பர்டிகுலர் சாப்டர். ஓகே, நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2 bodies A of mass 1 kg, B of mass 3 kg are dropped from height 16 meter and 25 meter respectively. The ratio of the time taken to reach the ground is. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, 2 பாடி இருக்குது. ஒன்றுக்கு மாஸ் கம்மியாக இருக்குது, இன்னொரு பாடிக்கு மாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமான மாஸ் இருக்கிற பாடி சீக்கிரம் கீழே வருமா, மாஸ் அதிகமாகும்போது அது ஃபாஸ்ட்டாக கீழே வருமா, என்ன நினைக்கிறீங்க? நம்ம இக்குவேஷனில் மாஸுக்கு ஏதாவது ரோல் இருக்கா? நம்ம இக்குவேஷனில் மாஸுக்கு ரோலே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும். the time taken is given by root of 2h/g. that is the equation இல்லையா. that is going to be my equation. ஸோ அந்த இக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்ன்னு சொல்கிற ஒரு எலமெண்ட்டே கிடையாது. மாஸ் என்ன இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம். that is going to be height and g. ஸோ g இருக்கிறது இப்போ எல்லா கால்குலேஷன்ஸும் அர்த்தலைன்னா g is going to be constant. so it is proportional to what? root h only. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பாடிஸ் இருக்குது, a இருக்குது, b இருக்குது. ஸோ டைம் டேக்கன் பை ஏ, டிஏன்னு சொல்கிறது டைம் டேக்கன் பை ஏ, டிபின்னு சொல்கிறது டைம் டேக்கன் பை பினா இட் இஸ் கோயிங் டு பி ரூட் ஆஃப் ஹெச்ஏ டிவைடட் பை ஹெச்பி. ஏன்? பிகாஸ் டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஹெச். ஸோ ஹெச்ஏ டிவைடட் பை ஹெச்பின்னு சொல்லும்போது வாட் இஸ் ஹெச்ஏ? இட் இஸ் கோயிங் டு பி 16, ஹெச்பி இஸ் கோயிங் டு பி 25, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 4/5. ஸோ மை ஆன்சர் ஃபார் டிஏ by TB is equal to 4/5 and this is going to be my final correct answer. Clear இருக்கா? So இந்த questionல take away என்ன? What is going to be the take away from this question? இந்த questionல take away என்னன்னா mass is independent. Mass is independent of the time taken to reach the ground. Mass is independent of the velocity with which it strikes the ground. Mass அதிகமானதுனால அது சீக்கிரம் அதிகமான velocityல வரும், இல்லைன்னா சீக்கிரம் வந்துடும், இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மாஸ் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த வெலாசிட்டி வித் விச் எ பாடி ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட். ஒரு பாடி மேலே இருந்து ட்ராப் பண்ணும்போது இல்லைனா த்ரோ பண்ணும்போது அது கீழே வர வெலாசிட்டி என்ன, இல்லை கீழே வர்றதுக்காக எடுக்கிற டைமோ, அது கீழே ஸ்ட்ரைக் பண்ணும்போது இல்லைனா கிரவுண்டில் ஸ்ட்ரைக் பண்ணும்போது எந்த வெலாசிட்டியில் ஸ்ட்ரைக் பண்ணும், தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பாடி. ஓகேவா? அது ரொம்ப ஹெவியான மாஸ் ஆனாலும் ஹெவி இல்லாத லைட்டான மாஸ் ஆனாலும் இது ரெண்டுமே சேமாக இருக்கும். கிளியராக இருக்கா? திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் டேக் அவே ஃப்ரம் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேருந்து நமக்கு எடுக்க வேண்டிய கான்செப்ட் அதுதான். கிளியராக இருக்கா? சரி,
ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்க, a body is thrown vertically upwards from the ground. It reaches a maximum height of 20 meter in 5 seconds. 5 செகண்டில் இதோட மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும். ஸோ ஒரு பாடி இருக்குது, அந்த பாடி நான் அது ஐம் த்ரோயிங் இட் vertically upwards, ஓகேவா, upwards from the ground, கிரவுண்ட்லேருந்து த்ரோ பண்ணுறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் த்ரோன் upward with an initial velocity, ஒரு இனிஷியல் வெலாசிட்டியோட தான் போகிறாங்க. இது மேக்ஸிமம் ஹைட் வந்து போகிறது 20 மீட்டர் தான். இது போகிற மேக்ஸிமம் ஹைட் வந்து 20 மீட்டர் தான். அது போகிறதுக்கு அது போன எடுத்த டைம் வந்து 5 செகண்ட்ஸ், 5 செகண்டில். ஸோ அது போன ஹைட் வந்து 20 மீட்டர், அது எடுத்த டைம் வந்து 5 செகண்ட்ஸ். ஓகே, after what time it will reach the ground from its maximum height position. அதோட மேக்ஸிமம் ஹைட் பொசிஷன்லேருந்து கீழே கிரவுண்டு வரைக்கும் வர்றதுக்காக எவ்வளோ டைம் எடுப்பாங்க, தட் இஸ் த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. அதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதோட ஐடியா என்னென்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்போவுமே மேலே போகிற ஆக்சிலரேஷனும் கீழே வர ஆக்சிலரேஷனும் எல்லாமே சிமிலராக இருக்கும் இல்லையா. நம்ம ஒரு ப்ராப்ளம் பண்ணும்போது நான் அந்த மாதிரி படித்தோம் இல்லையா. ஸோ actually when I'm having a motion of a body in such a way that I'm having a body like this, two motions, okay, now consider பண்ற two motions. In the first motion la I am having my thrown up with the velocity u and it is reaching the velocity at 0. A maximum height la இருந்து 0 போயிட்டோம்னா அது கீழே வர maximum velocity வந்து u. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், ஒரு பாடி எடுத்து ஐ எம் த்ரோயிங் இட் அப் வித் வெலாசிட்டி u, அது மேலேக்கு தூக்கி போடுறாங்க. நம்ம தூக்கி போடுற வெலாசிட்டி வந்து u. அந்த வெலாசிட்டியில் போய் இட் இஸ் ரீச்சிங் த மேக்ஸிமம் ஹைட் 0. இந்த ஹைட் வந்து hன்னு வச்சுக்க. இதே ஹைட்லேருந்து நான் இன்னொரு ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணிட்டோன்னா, அதே ஹைட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டை நான் ட்ராப், செப்பரேட் இன்சிடெண்ட்டாக நான் எடுக்கிறோம், ஓகேவா. அதே இன்சிடெண்ட்டோட கண்டினியூஷன் இல்லாமல் செப்பரேட் இன்சிடெண்ட்டாக கூட எடுத்தால் இந்த இதோட ஹைட் எவ்வளோ, இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்கும், யூவாக இருக்கும். இதுக்கு நடுவில் ஒவ்வொரு செக் பாயிண்ட்லேயும் அது சேம் ஹைட்டில் அதோட வெலாசிட்டி என்ன இருக்கும், சேமாக இருக்கும். இதான் நம்ம படித்தோம் இல்லையா. அண்ட் இதோட ட்ராப்பிங், அது இங்கே என்ன வெலாசிட்டியில் நம்ம த்ரோ பண்ணிட்டாங்களோ அதே வெலாசிட்டியில் தான் அது கீழே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த சேம் கான்செப்ட். இதே கான்செப்டோட எக்ஸ்டென்ஷனாக நம்ம இந்த ஐடியா எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஐடியா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம், அதோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஹைட் எவ்வளோ இருக்கும், h தானே. ஸோ இதுக்கு எடுத்த hன்னு இருக்கிற ஹைட்டு, இதுக்கு எடுக்கிற டைம் வந்து t. இதே சிச்சுவேஷன் தான் இதையும் வரும். தட் மீன்ஸ் தட் இங்கே ஹைட் h எடுக்கிறாங்க, இந்த வெலாசிட்டி ஒவ்வொரு செக் பாயிண்ட்லையும் சேம்னு சொன்னீங்கன்னா இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாங்களோ அதே டைம் தான் இதுக்கும் எடுக்கும். இது வாட் இஸ் தட், ஒரு பாடி மேலேக்கு போகிறோம் with a velocity u, it is reaching the maximum height at a maximum height h at a velocity and last velocity 0 velocity reach ஆயிடுச்சு. இந்த 0 velocityலேருந்து it is again coming down, அது கீழே வராங்க and it will reach the velocity u. அதான் நம்ம படித்த தியரி. இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாங்களோ அதே டைம் தான் இதுக்கும் எடுக்கும். இதோட கண்டிஷன் என்ன, what is the condition, what is the basic condition, the height has to be same in both the motions, in upward as well as downward motion. நம்ம upward motionல if I'm having same height, same maximum height na, what can we say if I'm having same maximum height, the velocities at intermittent points, at any point is going to be, at any point in between is going to be same. In between is same, as well as நமக்கு next point என்ன சொல்லலாம், the time of ascent will be equal to time of descent. time of ascent னா என்ன, மேலே போகிறதுக்கான time of descent னா என்ன, கீழே வர்றதுக்காக time. so we can say time of ascent will be equal to time of descent. time of ascent will be equal to time of descent. so upward motion and downward motion. இப்போ நமக்கு upward motion இருக்காங்க, downward motion, upward plus downward motion, ஓகேவா. upward plus downward motion கான்செப்ட்ல இதுதான் நம்ம எடுக்கணும், ஓகேவா. ஒரு பாடி எடுத்து அந்த பாடி மேலே போய் அது மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாங்களோ அதே டைம் தான் அது கீழே வரதுக்கு கொடுக்கும். இட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது கேல்குலேஷன் ஏதாவது பண்ண தேவையா, இங்கே 5 செகண்ட்னா நமக்கு இங்கே ஆன்சர் என்ன தான் வரணும், நம்ம ஆன்சர் ஷுட் பி 5 செகண்ட்ஸ். நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அது நம்ம ஒரு பாடி த்ரோ பண்ணி அது மேக்ஸிமம் ஹைட்டு போய் தனியாக கீழே வருது, சேம் பாடி கீழே வருதும், இன்னொரு டிஃப்ரெண்டான பாடி செப்பரேட்டான சிச்சுவேஷனில் கீழே வருதும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே சிச்சுவேஷனில் தான் கடந்து போகும், ஓகேவா. அதுக்கு எடுத்த ஹைட் ஒரே ஒரு கண்டிஷன்னா ரெண்டுக்கும் தேவையான ஹைட் என்ன இருக்கணும், சேமாக இருக்கணும். தட் இஸ் த ஒன்லி கண்டிஷன். இஃப் த ஹைட் இஸ் சேம் then the time is also same, the intermediate velocities are also same. இது you can say vice versa also. இதுக்கு மேலே போகிற டைமும் கீழே வர டைமும் சேம்னா we can say height is same.
ஓகேவா? மேலே போகிற டைமும் கீழே வர டைமும் சேம்னு சொன்னீங்கன்னா நமக்கு என்ன சொல்லலாம், ஹைட்டும் சேமாக இருக்கும், நடுவில் இருக்கிற வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த பேசிக் கண்டிஷன். இதில் மாஸ் இஸ் இண்டிபெண்டன்ட், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கூட நம்ம முன்னாடி பண்ணிட்டாங்க. மாஸ் இஸ் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? ஒரு பாடி ஒரு 4 கிலோகிராம் மாஸ், இன்னொரு பாடி 5 கிலோகிராம் மாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு என்ன வரும், ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஹைட்டு சேமாக இருக்குன்னா டைமும் சேமாக இருக்கும், நடுவில் இருக்கிற வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். சிமிலர்லி நடுவில் இருக்கிற வெலாசிட்டி சேம்னு சொன்னீங்கன்னா நமக்கு என்ன சொல்லலாம், ஹைட்டும் சேமாக இருக்கும், டைமும் சேமாக இருக்கும். டைம் சேம்னு சொன்னீங்கன்னா நமக்கு சொல்லலாம் ஹைட்டும் சேமாக இருக்கும், நடுவில் இருக்கிற வெலாசிட்டி சேமாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ தட் இஸ் இட். எல்லாமே இட் இஸ் இன்டர்கனெக்டட். ஆல்ரைட், அந்த கான்செப்ட் கிளியராக இருக்கா? ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஆன்சர் இன் திஸ் கேஸ்? யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 5 seconds. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? See, the angular speed on a flywheel, okay, circular motion. The angular speed on a flywheel moving with uniform acceleration. இதெல்லாம் 2022 NEET தான். இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் 2021 NEET வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Now we will be moving on to 2022 NEET. Okay, so the angular speed on a flywheel moving with uniform angular acceleration. That means that angular acceleration is going to be constant and changes from 1200. So initial velocity னு சொல்றது, we can say initial is going to be 1200 rpm and it is changing to what? It is changing to 3120 rpm and how much time? 16 seconds. நமக்கிட்ட கேட்டிருது angular acceleration. Direct question தானே. It is actually an application of v is equal to u plus at. அதோட application இதான் இல்லையா? ஏன்னா எனக்கு final angular velocity கொடுத்திருக்காங்க, initial angular velocity கொடுத்திருக்காங்க, டைமும் கொடுத்திருக்காங்க. So v minus u by t, அதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ வின்னு சொல்லும்போது இன் சர்க்குலர் மோஷனில் வரும்போது ஒமேகா எஃப் மைனஸ் ஒமேகா ஐ டிவைடட் பை டி, அதுதான் வரும். அப்புறம் ஆனால் யூனிட் நம்ம நல்லா பார்க்கணும். இங்கே இருக்கிற யூனிட் என்ன, இந்த கொஸ்டினில் இருக்கிற யூனிட் என்ன, இந்த கொஸ்டினில் இருக்கிற யூனிட் வந்து ஆர்பிஎம். ஆனால் நம்ம ஆன்சர் கேட்டிருக்கிறது என்ன யூனிட்டில்? ரேடியன்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ வி ஹவ் டு கன்வெர்ட் ஆர்பிஎம் டு ரேடியன்ஸ் பர் செகண்ட். வி ஹவ் டு கன்வெர்ட் ஆர்பிஎம் டு ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஸோ ஹவு வில் ஐ கன்வெர்ட் தட்? அதான் நம்ம அடுத்து பார்க்கணும். ஹவு வில் ஐ கன்வெர்ட் ரேடியன்ஸ் பர் செகண்ட் டு ஆர்பிஎம்? ரேடியன்ஸ் பர் ஆர்பிஎம், ரொட்டேஷன்ஸ் பர் minute to radians per second. So rotation, one rotation na evlo radians varum? It is going to be 2 pi radians இல்லையா? And 1 minute னு சொல்றது how many seconds? It is going to be 60 seconds. So let's do the unit conversion. So எனக்கு என்ன வரும்? 1 rpm, அதோட மீனிங் என்ன? 1 rotations per minute. அதோட கண்டிஷன் என்ன? 1 rotation per minute. So that 1 rotation என்ன ஆயிடும்? It is going to be what? It is going to be 2 pi radians. So it is going to be 1 into 2 pi radians divided by 1 minute na evlo seconds varum? 60 seconds. So it is going to be 60 seconds. So you can say 1 rpm is equal to 2 pi divided by 60 radians per second. You can say 1 rpm is equal to 2 pi by, we can say it is going to be 2 pi by 60 radians per second. Clear-ஆ இருக்கா தம்பிங்களா எல்லாருக்கும்? ஸோ அந்த ப்ராப்ளம் பண்ணுவோமா? அந்த கன்வர்ஷன் நம்ம பண்ணலாம் இல்லையா? ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை ஒமேகா இனிஷியல் இஸ் கோயிங் டு பி 1200 into 2 pi divided by 60. So cancellation வரும்போது it is going to be what? 20 into 2 pi, which is going to be equal to 40 pi radians per second. Now what is going to be my final? Final is going to be 3120 into 2 pi divided by 60. So 0.6 cancel பண்ணும்போது 5 வரும். 5 and 12 is going to be 2. So it is going to be 104 pi radians per second. It is going to be 104 pi radians per second. Clear-ஆ இருக்குல்ல? ஜஸ்ட் கன்வர்ஷன் பண்ணிட்டோம். அந்த கன்வர்ஷனோட ஃபார்முலா இதுதான். 1 rpm is equal to 2 pi radians per second. இது வேணும்னா நீங்க you can study it by heart also. ஓகே, அது by heart படிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஆனால் அது by heart படிக்க தேவையில்லை. இதோட கான்செப்ட் தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். how I derived that. ஓகே, சரி. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேணும்? ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எஃப் மைனஸ் ஒமேகா ஐ டிவைடட் பை டைம். ஸோ என்ன வரும் யூனிட்டு? 104 pi minus 40 pi divided by 16. So this is going to be what? 64 pi divided by 16, which is equal to 4 pi. Unit என்ன வரும்? radians per second square. Unit is going to be radians per second square. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருக்கு. So my answer is going to be option 1. A இல்ல, இங்கே 1 தான் இருக்கு. ஓகேவா? ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸில் A இருப்பாங்க, ABCD இருப்பாங்க, இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் 1 2 3 4 இருப்பாங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் சி யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 1. கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன, வாட் இஸ் த டேக் அவே? டேக் அவே இஸ் கோயிங் டு பி தட் யூ ஹேவ் திஸ் கான்செப்ட். 1
rpm is equal to 2 pi by 60 radians per second. அந்த கன்வர்ஷனை பற்றி நல்லா புரிஞ்சிருக்குங்க, அதான் அதில் டவுட் வரக்கூடாது. ஓகே, கிளியராக இருக்குல்ல? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? அடுத்த கொஸ்டின் இஸ் a very direct question. The displacement time graph of two moving particles making an angle 30 degree and 45 degree with x-axis is shown in figure. The ratio of their respective velocities is. Again, graphல இருந்து ஒரு கொஸ்டின் தான். கிராஃபில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃப் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ நமக்கு கேட்குறது வந்து என்ன கேட்குறது வந்து வாட் இஸ் இட் தட் ஐம் சப்போஸ் டு ஃபைண்ட் அவுட்? ஐம் சப்போஸ் டு ஃபைண்ட் அவுட் த வெலாசிட்டி ஃப்ரம் எந்த கிராஃப் தான்? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். எந்த கிராஃப்லேருந்து தான் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் அண்ட் வெலாசிட்டி, வாட் இஸ் த ரிலேஷன்? என்ன தான் ரிலேஷன்? எஸ், ஸ்லோப் ஆஃப் displacement time graph gives velocity. Slope of displacement time graph gives velocity. Slope of displacement time graph gives velocity. அதுதான் அதோட பேசிக் கான்செப்டே இல்லையா? அதுதான் அதோட பேசிக் கான்செப்டே. ஸோ அப்படி பார்க்கும்போது what is going to be my final concept? What is going to be my final concept? My final concept is going to be ஒவ்வொரு கேஸ்லையும் நான் ஒரு பேர் கொடுக்குறீங்க, ஏபின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகே, ஏபின்னு பேர் கொடுக்குறேன். ஸோ let me find out the value of VA. VA ஓட வேல்யூ என்ன தான் வரும்? what is going to be VA? VA is going to be tan of the angle made. எவ்வளோ தான் A ஓட ஆங்கிள் எவ்வளோ வருது? it is going to be 45 degree. It is going to be 45 degree. So tan 45 degree, and what is tan 45 degree? It is equal to 1. அடுத்தது வந்து பார்க்குறதுன்னா ரெண்டாவது விஷயம் வந்து எவ்வளோ வருது? VB is going to be what? It is going to be tan of 30 degree. Tan of 30 degree. Tan 30 னா எவ்வளோ வரும்? What is going to be the value of tan 30? Tan 30 is going to be nothing but 1 by root 3. இல்லையா? It is going to be 1 divided by root 3. கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ it is two moving particles make an angle 30 and 45. So it is going to be 30 and 45. அடுத்தது என்ன டவுட் வரும்னா, ரேஷியோ எடுக்கும்போது ஏபின்னு நான் தான் பேர் கொடுத்தோம். கொஸ்டினில் இந்த மாதிரி பேர்லாம் இல்லையே. கொஸ்டினில் ஆக்சுவலி பேரும் இல்லை. அதே மாதிரி எந்த ரேஷியோ நான் 30 by 45 எடுக்கணுமா 45 by 30 எடுக்கணுமான்னு டவுட் வரும். சிமிலர்லி தட் மீன்ஸ் தட் VA by VB எடுக்கணுமா VB by VA எடுக்கணுமான்னு ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன டிசிஷன் தான் நம்ம எடுக்கணும்? ஓகேவா? அந்த டிசிஷன் நம்ம என்ன எடுக்கணும்? இதில் எது முதல்ல வராங்க? 30 டிகிரி தான் வரும் இல்லையா? ஸோ வி ஹேவ் டு டேக் 30 டிகிரி டு பி த ஃபர்ஸ்ட் ஒன். அந்த ஐடியா கிடச்சிச்சா? இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா VA by VB எடுக்கணுமா VB by VA எடுக்கணுமான்னு டவுட் வரும். ஏன்னா எனக்கு ரெண்டு மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்காங்க. 1:√3 இருக்காங்க, √3:1 இருக்காங்க. இதில் எது சூஸ் பண்ணணும்? ரெண்டுமே கரெக்டாக வரலாம். எப்போ? if I am taking VA by VB, I will get it to be √3/1. if I am taking VB by VA, I will get it to be 1/√3. So that is going to be the concept. அவ்வளோதான் வித்தியாசம் வரும். இதில் எது எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினில் இந்த மாதிரி ஏபின்னெல்லாம் பேர் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி ரேஷியோ ஆஃப் their respective velocity தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ்னு சொன்னதுனால you have to take 30 degree and 45 degree in the given order. That means that நான் முதல்ல எது இருக்கணும்? I am supposed to find out the value of VB by VA. ஏன் VB by VA வந்துட்டாங்க? ஏன் VA by VB வரல? அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 1/√3 டிவைடட் பை 1, which is your answer is going to be 1/√3. 1:√3 is going to be my correct answer. ஏன் √3:1 வரல? That is very very important. Why √3:1 did not come? That is extremely important. ஏன்? Because it is said that respective and 30 is given to be the first one. இங்கே ரெஸ்பெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க, 30 டிகிரி தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் 30 டிகிரி முதல்ல எடுத்துட்டேன். கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அகெயின் திஸ் இஸ் கோயிங் டு பி அன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் தான். த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்சஸ் ட்ராவல்டு பை எ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இன் த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் செகண்ட் ஆஃப் மோஷன். அப்போது ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் பாடி தான். ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் பாடின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் அந்த ஃப்ரீலி ஃபாலிங் பாடியோட ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இருக்குது. த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்சஸ் கவர்டு பை இட் இன் த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் செகண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன எடுக்கலாம்? I am supposed to use the concept of distance covered in nth second. I am supposed to take the distance covered in nth second, and it is going to be u plus a by 2 into 2n minus 1. This is going to be my equation. இதான் என்னோட equation இல்லையா? Sn is equal to u plus a by 2 into 2n minus 1. இது எப்படி இங்கே யூஸ் பண்ணணும் அதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? இந்த சிச்சுவேஷனில் இது எப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட். நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். எஸ்ன்னு சொல்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் கவர்டு இன் nth செகண்ட். ஸோ நான் எண்ணுக்கு 1 கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு செகண்டில் எவ்வளோ தூரம்
என்னுக்கு நான் 2 கொடுத்துட்டோம்னா செகண்டில் எவ்வளோ தூரம், செகண்ட் என்ன, t is equal to 1லேருந்து t is equal to 2 எண்ட் ஆகிற வரைக்கும், ஃபஸ்ட்டு செகண்ட் முடிச்சு செகண்ட் ஆரம்பிக்கிற பாயிண்ட்லேருந்து செகண்ட் எண்ட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும். தட் மீன்ஸ் தட் 1.00 to 2.00 அதுதான் வரும். 2.00 வராது, 2.00க்கு ஜஸ்ட் முன்னாடி. ஓகேவா, கிளியராக இருக்குல்ல? ஃபைன். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா S3ன்னு சொன்னால் என்ன, S3ன்னு சொன்னீங்கன்னா தேர்டு செகண்டில் எவ்வளோ தூரம் தாண்டிட்டாங்க, அண்ட் S4ன்னு சொல்லி கோயிங் டு பி ஃபோர்த்து செகண்டில் எவ்வளோ தூரம் தாண்டிட்டாங்க. ஓகே, இந்த 4 கேஸ்லையும் எனக்கு U வேல்யூ என்ன தான் வரும், இட் இஸ் கோயிங் டு பி 0 பிகாஸ் இட் இஸ் a freely falling body. It is a freely falling body. Freely falling bodyயோட மீனிங் என்னன்னா, from this you can basically say that your U value will be equal to 0. அது ரொம்ப முக்கியமான ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு கிடைக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன். என்னது, when you are talking about freely falling body, நான் இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே விட்டுட்டோம், that is going to be called as my freely falling body. மற்றபடினா I'll throw it downwards, நான் கீழே போடுவாங்க. ஓகேவா, கீழே போடுறதுன்னா இந்த மாதிரி I'll just throw it downwardsம் அதே மாதிரி dropping, இதுதான் வித்தியாசம் வரும். So freely falling body is always dropped. ஓகேவா, freely falling body is always dropped. So that is a very important concept to remember. ஏன்னா அதில் U 0 ஆனதுனால என்னோட equation வந்து என்ன தான் வரும், acceleration is going to be g இல்லையா. So first கேஸில் it is going to be g by 2 into 2 into 1 minus 1. அடுத்த கேஸில் g by 2 into 2 into 2 minus 1. மூணாவது கேஸில் g by 2 into 2 into 3 minus 1. அடுத்தது வந்து g by 2 into 2 into 4 minus 1. So இது பார்க்கும்போது what is going to be my answer? First கேஸில் it is going to be g by 2. Second கேஸில் it is going to be 3g by 2. Fourth கேஸில் it is going to be 5g by 2. And the last one it is going to be 7g by 2. So இந்த ரேஷியோ வரும்போது உங்களுக்கே கணக்கு தெரியுது இல்லையா, what is going to be my answer? இந்த ரேஷியோ நான் எடுத்துட்டோன்னா இந்த g by 2 g by 2 g by 2 g by 2 கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. I will get the answer to be 1357. So what is going to be my answer in this case? என் ஆன்சர் என்ன தான் வரும், என் ஆன்சர் is going to be 1357. 1:3:5:7. My answer is going to be 1:3:5:7. My answer is going to be 1:3:5:7. கிளியராக இருக்குல்ல, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம வாட் இஸ் த டேக் அவே, என்ன தான் நம்ம டேக் அவே வராங்க, டிஸ்டன்ஸ் கவர்டு இந்த nth செகண்ட் அண்ட் ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடிங்கிற டேர்மோட மீனிங் என்ன, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம கிளியராக படிச்சிட்டோம். ஓகே, ஸோ கிளியராக இருக்குல்ல. அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அ வெரி டைரக்ட் கொஸ்டின். திஸ் NEET 2023 கேட்ட கொஸ்டின் தான், NEET 2022 கேட்ட கொஸ்டின் தான். ஸோ லெட்ஸ் டேக் த கொஸ்டின். A vehicle travels half the distance with speed v and the remaining distance with 2v, the average speed is. இது ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி பண்ண கொஸ்டினே தான். இதே கொஸ்டின் நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. இது ஓல்டு நீட்லேயே நிறைய வாட்டி கேட்டது. ஸோ இல் ரிப்பீட் த கொஸ்டின் அகெயின். ஸோ த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ நான் எக்ஸ் மொத்தம் தூரம் எக்ஸ்னா பாதி தூரம் x/2 x/2 அப்படி தான் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா v தான், செகண்ட் போர்ஷனில் 2v. நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன, வாட் இஸ் கோயிங் டு பி ஆவரேஜ் ஸ்பீடு? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கோயிங் டு பி total distance divided by total time இல்லையா. It is going to be total distance divided by total time. So let's find that out. Total distance na எவ்வளவு வரும், x/2 plus x/2, that is going to be x இல்லையா. It is going to be x. And total time னு சொல்லும்போது இது இந்த ஏரியாவில் எவ்வளோ டைம் எடுத்துட்டாங்க, இந்த ஏரியாவில் எவ்வளோ டைம் எடுத்துட்டாங்க அதான் வேணும் இல்லையா. ஸோ இந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் போர்ஷனில் எடுத்த டைம் வந்து சேம் ஐ எம் ரைட்டிங் as t1 எடுக்கிறோம்னா what is going to be my t1 is going to be velocity தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. So I can say it is going to be time is equal to distance by velocity. Time is going to be distance by velocity. டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. distance by velocity ன்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் இல்லையா அது என்ன பேசிக் ஃபார்முலா என்ன. ஆக்சுவலி நம்ம பேசிக் ஃபார்முலா என்ன, பேசிக் ஃபார்முலா வந்து velocity is equal to distance by time, and when is going to be time is going to be distance by velocity. That is the concept. So அதில் வந்து distance by velocity ன்னு சொல்லும்போது it is going to be x/2v. அதே மாதிரி இங்கே எனக்கு ஒரு t2 வரும். t2ஓட வேல்யூ என்ன தான் வரும், that is going to be x/4v. That is going to be my answer. Now I'll write down t1 plus t2 is going to be x/2v plus x/4v. So இதிலிருந்து எனக்கு x காமன் எடுத்துக்கலாம் இல்லையா. எனக்கு என்ன காமன் எடுத்துக்கலாம், x காமன் எடுத்துக்கலாம். So when I'm taking x common outside, so it is going to be in the calculation I think I'll do in the next page. ஓகேவா, இந்த பேஜில் நான் பண்ண மாட்டேன், நான் அடுத்த பேஜில் போய் பண்ணுறாங்க. இன்னொரு பேஜ் எடுத்து அந்த பேஜில் ஸ்பேஸ் எல்லாம் எடுத்து நிம்மதியாக பண்ணலாம்ல, நிம்மதியாக பண்ணலாம். சரி, ஸோ இதோட when I'm taking this is going to be what, this is going to be x, this is going to be x divided by x into 1/2v plus 1/4v. So x get cancelled, so distance is independent. Okay,
அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் 1 டிவைடட் பை 4v ப்ளஸ் 2v டிவைடட் பை 2v இன்டு 4v. எப்படி cross multiplication, just a சிம்பிளான cross multiplication. So what is the answer going to be? Your answer is going to be 8v square divided by 4v plus 2v, which is equal to 8v square divided by 6v. ஒரு v cancel ஆயிடும். 8 to 4 is going to be 4. This is going to be 4v divided by 3. It is going to be 4v divided by 3. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 2. It is going to be option number 2. So what is going to be my average speed? Average speed is going to be 4v divided by 3. அது எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க? total distance divided by total time. Total distance divided by total time. அவ்வளவுதான், வேற ஒருமே வித்தியாசமே கிடையாது. Okay, I hope the concept is clear to you. இந்த கான்செப்ட் கிளியரா இருக்குன்னு வைக்கிறேன். So let's move on to the next question. அடுத்த क्वेश्चनக்கு போலாம் இல்லையா? அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா horizontal bridge is built across a river. ஒரு horizontal bridge இருக்கு, அது ஒரு ரிவருக்கு மேல it is built across a river. A student is standing on the bridge, throws a small ball vertically upward with a velocity 4 meters per second. The ball strikes the water surface after 4 seconds. The height of the bridge above water surface is. Yes, இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இதுல இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ ஜஸ்ட் மைண்ட் இட், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஓகே, இந்த பிரிட்ஜில் ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் என்ன பண்றாருன்னா, இந்த பையன் ஒரு பால் எடுக்கிறாங்க. அந்த பாலை எடுத்து throws a small ball, it vertically upward throw பண்றாங்க. அது மேலே வரைக்கும் போய் it is coming down and striking the river. இங்கே கீழே ரிவர் இருக்கு and it is striking the river. That means that இந்த பாலுக்கு கொஞ்ச நேரம் it is having it is moving upwards, it is moving upwards and after some time it is moving downwards. So it is a combination of both upward and downward motion. அதில் கூட ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஜென்ரலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினில் இது மேலே வரைக்கும் போய் கீழே எங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்களோ அங்கே தான் எண்டு பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினில் அப்படி இல்லை. It is again going further downwards. It is going further downwards. அந்த ஐடியா கிடைச்சிட்டாங்களா? இதை மேலே வரைக்கும் போய் கீழே வரைக்கும் வருதான் ஜென்ரலாக நம்ம பார்த்த விஷயம். ஓகே, that is what we have generally seen. இதில் பார்த்தீங்கன்னா you can see this is again moving downwards. So இதில் we'll be studying a very important sign convention. நம்ம ஏற்கனவே அந்த போர்ஷன் தியரி போர்ஷன் நம்ம படிச்சது தான், ஆனாலும் மறுபடியும் நான் ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணுறேன். இதோட சைன் கன்வென்ஷன் என்னதான்? அது சைன் கன்வென்ஷன், when I am having upward motion will be having positive displacement and downward motion will be having negative displacement. Okay va, upward motion will be having positive displacement and downward motion will be having negative displacement. So it's a very very important sign convention. ரொம்ப முக்கியமான ஒரு sign convention. Okay, இந்த sign convention வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் பண்ண போறோம். So that means that என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாடி இப்போ இந்த பிரிட்ஜோட அந்த ஐடியா கிடைச்சிட்டாங்கல்ல. ஸோ நமக்கு கொஸ்டின், ஐ ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின் ஒன்ஸ் அகேன். ஒரு வாட்டி கூட கொஸ்டின் படிப்போம். ஒரு ஹொரிசாண்டல் பிரிட்ஜ் இருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த பிரிட்ஜிலேருந்து மேலே ஒரு பால் த்ரோ பண்ணுறாங்க. அந்த பாலோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து u is equal to 4 meter per second. It is thrown with a velocity of 4 meter per second. The ball strikes the water surface after 4 seconds. That means that இவ்வளோ ஃபுல்லான மோஷனுக்கு it is taking how much time? T is equal to 4 seconds for the whole thing. இது என்ன, இங்கேருந்து ஆரம்பித்து மேலே போய் கீழே வர்றதுக்காக 4 seconds. நமக்கு கிட்ட கேட்டது height of the bridge. So height of the bridgeனா இவ்வளோ தூரம் தானே height of the bridge வரும். So that means that if this was considered as the origin, consider that if this was considered as my origin and மேலேக்கு இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கும், கீழே இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா, மேலே இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கும், கீழே இருக்கிற நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவாக இருக்கும். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி? இந்த பாடியோட நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட், இஃப் ஐ எம் காலிங் திஸ் டிஸ்டன்ஸ் as h, it is going to be called as minus h. கிளியராக இருக்கா? இந்த டாப் இந்த டிஸ்டன்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஒரிஜினாக வைக்கிறேன். அது என்னோட இஷ்டம் தானே, ஒரிஜினா என்னோட இஷ்டம் தான். ஸோ இங்கே நான் ஒரிஜினா செட் பண்ணிட்டோம்னா மேலே போகிறது இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், கீழே வருது இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த ஹைட்டை நான் எச்னு ஒரு புதுசான ஒரு வேரியபிள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன போடுவாங்க? ஒரு நெகட்டிவ் சைன் போடுவாங்க. ஏன் நான் நெகட்டிவ் சைன் போட்டாங்க? ஏன்னா அது ஒரிஜினோட கீழே போகுது இல்லையா, அது ஒரிஜினோட கீழே போகுது அதனால. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை ஈக்குவேஷன்? மை ஈக்குவேஷன் இஸ் கோயிங் டு பி, ஐ am going to use the equation s is equal to ut plus half a t
t square இந்த மாதிரி equation எடுக்கிறோம்னா என்னோட s வந்து பாத்தீங்கன்னா what is that going to be? That is going to be minus h. It is going to be minus h. ஏன் நான் minus h எடுத்துட்டேன்? ஏன்னா this is going to be the net displacement of the body. This is going to be the net displacement of the body and அது என்ன பேர் கொடுப்பாங்க? minus h னு பேர் கொடுப்பாங்க. Okay, so this is going to be minus h and ut, u னு சொல்றது என்ன? 4. So it is going to be 4 into 4. What is going to be 4 into 4? Time 4 தான், velocity 4 தான். So it is going to be 4 into 4 minus 1 by 2 into 10 into t square is going to be 4 square. ஏன் minus போட்டாங்க? ஏன்னா upward plus downward motion. Upward motion plus downward motion வரும்போது what is the g value that I am supposed to take? I should take minus. இல்லையா? நெகட்டிவ் எடுக்கணும். அது ஞாபகம் இருக்கும் இல்லையா? upward motion நெகட்டிவ், downward motion positive. Upward plus downward motion negative. That is the concept. Okay. So now let's simplify the equation. In the equation we'll just simplify the equation and the equation simplify பண்ணும்போது in the equation simplify பண்ணும்போது what is the answer that you will end up getting? What is the answer that you will end up getting? ஒரே ஒரு நிமிஷம் தம்பிங்களா, ஒரே ஒரு நிமிஷம். Okay, fine. What is the answer? It is going to be minus h is equal to 16 minus 1 by 2 into 10 into 16. So you will cancel off this one, you will get 5. So this is going to be 16 minus 5 into 16 எவ்வளவு வரும்? 80 வரும் இல்லையா? So 16 minus 80 which is equal to minus 64, or I'll get h is equal to how much? 64 meter. h is equal to how much? 64 meter. So answer அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இருக்கே. எங்க இருக்கு? ஆப்ஷன் B ல இருக்கு. So இதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கணும்? ஒரு சில விஷயம் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான் இதில் டேக் அவேஸ். என்னது? ஃபஸ்ட்டு வந்து சைன் கன்வென்ஷன். ஒரு பாயிண்ட்டை நான் ஒரிஜினாக வச்சுட்டேன்னா மேலே இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பாசிட்டிவ் எடுக்கணும், கீழே இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நெகட்டிவாக எடுக்கணும். எப்போவுமே அப்படி தான். இந்த பாயிண்ட் ஒரிஜினாலும் மேலே போகும்போது பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், கீழே வரும்போது நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்தது வந்து என்ன? when a body is moving upwards and downwards together, I'll take my time, my acceleration to be negative. g யோட வேல்யூ என்ன எடுக்கணும்? நெகட்டிவ் எடுக்கணும். ஒரு பால் மேலே போய் கீழே வருதுன்னா நெகட்டிவ், மேலே மட்டும் போகிறனா நெகட்டிவ், கீழே மட்டும் வருதுன்னா பாசிட்டிவ், மேலே போய் கீழே வருதுன்னா நெகட்டிவ். கிளியராக இருக்குல்ல? 3 சிச்சுவேஷன்ஸ் தான் நமக்கு இருக்கும், வேறு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. 3 சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஓகே, அது இப்படி ஆனாலும் சரி, இங்கே இந்த மாதிரி போய் இங்கே நடுவில் நிறுத்திட்டோம்னு வச்சுக்க, அப்பயும் நெகட்டிவ் தான் ஜி எடுக்கணும். ஓகே, மேலே போகிறாங்க அதே மாதிரி கீழேயும் வராங்க, அதுனா நெகட்டிவ் தான். அது ஃபுல்லாக மேலே எங்கே இந்த ஆரம்பிச்சிட்டாங்களோ அங்கேயே வரணும் அந்த மாதிரி அவசியம் எல்லாம் கிடையாது. அங்கேயே வந்துட்டோம்னா ஓகே, அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கும். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஓகே, இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இப்போ வேற ஒரு கொஸ்டின் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி கொஸ்டினில் இப்போ இதுக்கு பதிலாக வேறொரு சேஞ்ச் வரலாம். கொஸ்டினில் நடுவில் இங்கே ஒரு ஃப்ரெண்டு நிற்கிறாங்கன்னு வச்சுக்க. அஸ்யூம் தட் யூ ஆர் ஹேவிங் எ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர். ஒரு ஃப்ரெண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்க. அண்ட் த ஃப்ரெண்ட் இஸ் ஸ்டாண்டிங் தேர் அண்ட் ஹி காட் த பால். he caught the ball. அங்கே அவர் he just இப்போ நீ ஒரு பால் த்ரோ பண்ணிட்டாங்க அண்ட் அவர் தான் அந்த பால் பிடிச்சிட்டாங்க. அவர் அந்த பால் பிடிச்சிருந்தாங்கன்னா அப்படின்னா வாட் இஸ் கோயிங் டு பி? அவர் நிற்கிற ஒரு டவரோட ஹைட் வந்து கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்க. அவர் நிற்கிற டவரோட ஹைட் வந்து கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்க. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி ஹைட்? அது பாசிட்டிவ் வச்சு எடுக்கணுமா நெகட்டிவ் வச்சு எடுக்கணுமா? அந்த கொஸ்டின் புரிஞ்சிருச்சுல்ல? ஒரு ஆள் அசியூம் தட், இப்போ இந்த கொஸ்டினோட பார்ட்டியில் நான் அசம்ஷனாக கேட்குறாங்க. இந்த கொஸ்டினில் இப்போ ஒரு ஆள் இங்கே நிற்கிறாங்க ஒரு டவர் மேலே, உன் ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டுக்கு நீ பால் த்ரோ பண்ணிட்ட, அது அவனோட மேலே ஹைட்டுக்கு போய் அண்ட் ஹி காட் இட் லைக் திஸ், அவன் கையில் பிடிச்சிட்டாங்க. அப்படி வரும்போது வாட் இஸ் கோயிங் டு பி த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? அது பாசிட்டிவ் வச்சா நெகட்டிவ் வச்சா? Yes, it is going to be positive h. ஏன்னா why? அது it is upwards, because upward displacement is net displacement upward direction, it is going to be positive. upward னு சொல்லும்போது upward from origin, அதுதான். downward னா downward from origin. so origin ல இருந்து கீழே வரனால நெகட்டிவ். கிளியரா இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆல்சோ ஒன்ஸ் அகேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஐ தாட் லைக் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு எக்ஸ்பிளைன் த தியரி ஆல்சோ. ஓகே, சரி. அடுத்தது வந்து புல்லட் ஃப்ரம் எ கன் இஸ் ஃபயர்ட் ஆன் அ ரெக்டாங்குலர் வுடன் பிளாக் வித் வெலாசிட்டி u. A bullet travels 24 cm through the block along its length horizontally. Velocity of bullet becomes u by 3. Then it further penetrates into the block in the same direction before coming to rest exactly at the other end of the block. Total length of the block is. சரி, கொஞ்சம் லெங்க்தியான கொஸ்டின், ஒரு வாட்டி கூட படிப்போம். A bullet from a gun is fired on a rectangular wooden block with a velocity u. சரி, so velocity u தான் புல்லட்டோட initial velocity. Initial velocity is equal to u. When the bullet travels 24 cm through the block along its length horizontally, it becomes u by 3. Okay, so final velocity வந்து u by 3 and the travel பண்ண distance வந்து 24 cm. அதுக்கப்புறம் அதோட முடியலை, it again moves in the same direction. Okay,
it moves again in the same direction before coming to rest exactly at the other end. Oh, அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் போய் எக்ஸாக்ட்லி அது அதர் end of the blockல ரெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா I'll just draw the diagram for you. இதுதான் என்னோட வுடன் பிளாக்னு வச்சுக்கேன், ரெட் கலர் தேவையில்லை. ஸோ இதுதான் என்னோடய வுடன் பிளாக்னா இங்கேருந்து வந்த புல்லட் வந்து இங்கே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைக் ஆனதும் அது ஸ்ட்ரைக் ஆகிற வெலாசிட்டி வந்து u. இது 24 சென்டிமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி வந்து u/3 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த புல்லட் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இதோட எண்டில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே வந்து அதோட வெலாசிட்டி 0 ஆகிடுச்சு. இங்கே வந்து அதோட வெலாசிட்டி 0 ஆகிடுச்சு. ஸோ கேட்குறது என்ன, டோட்டல் லெங்த் ஆஃப் த பிளாக் என்ன, ஓகே, பிளாக்கோட லெங்க்த்தை கேட்குறாங்க. ஸோ நவ் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் லெங்த் ஆஃப் த பிளாக் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் வெரி சிம்பிள் இல்லையா. இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி v தான், இனிஷியல் வெலாசிட்டி u தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி v² - u² டிவைடட் பை த ஆக்சிலரேஷன். அவ்வளோதானே. what is that going to be? If you want to find out the total length, it is going to be v² - u² divided by 2 into acceleration. acceleration இந்த கேஸில் டீசலரேஷன் தான் வரும், ஓகேவா. ஸோ ஆனால் அந்த டீசலரேஷனோட எக்ஸ்பிரஷன் தெரியாது, வேல்யூ தெரியுமா டீசலரேஷனோட, கொடுக்கல. அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, now let's use it. அதை யூஸ் பண்ணிக்கலாம். So I'm going to write 24 centimeter is equal to 24 centimeter is equal to initial velocity is going to be u² by 9. It is going to be u² by 9 minus u² divided by 2 into an acceleration. 2 into an acceleration. Sorry, minus 2. Deceleration தானே வரும். So minus 2 into a. Now let's simplify this one. என்ன தான் வரும், மைனஸ் வேணாம், மைனஸ் எனக்கு லாஸ்ட்டில் கிடைக்கணுங்க, that will be better. So it is going to be minus 8u² by 9 is equal to 24 into 2a. And I'll cancel out this one. This is going to be 3. So your answer is going to be 2a is equal to 6a is going to be equal to minus u² by 9, or a is equal to minus u² by 9 into 6. It is going to be minus u² by 9 into 6. Clear இருக்குல்ல? I hope the concept is clear. ஏன் இந்த equation எப்படி வந்துச்சு, v² minus u² by 2a. அந்த equation v ன்னு சொல்றது இங்கே இருக்கிற velocity is u/3. So square is u² by 9 minus u² divided by 2 into a is equal to 24. நெகட்டிவ் ஏன் போடல, எனக்கு லாஸ்ட்டில் நெகட்டிவ் கிடைச்சா போதும், அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் இது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஸோ ஐ ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட், கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணும்போது திஸ் இஸ் வாட் ஐ எண்ட் அப் கெட்டிங். நவ் லெட்ஸ் சிம்பிளிஃபை திஸ் ஒன். இந்த லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம கேட்குறது என்னன்னு பார்ப்போம், ஓகேவா. ஸோ இன் மை லாஸ்ட் சிச்சுவேஷன் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் இல்லையா. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன தான் இருக்குது, இங்கே எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகுறது இல்லையா. ஸோ இன் தட் கேஸ் இட் இஸ் கோயிங் டு பி u² minus u². 0² minus u² divided by 2 into acceleration. So it is going to be what, minus u² divided by 2 into acceleration of value, and acceleration of value is going to be minus u² by 9 into 6. It is going to be minus u² divided by 9 into 6. Cancel பண்ணிட்டாங்க. So this is going to be 3. u² cancel பண்ணுவாங்க. So what is going to be my final answer? My final answer is going to be 27 centimeter. My final answer is going to be 27 centimeter, option 4. Option 4. So in the question is a direct question. இது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆகலாம் இல்லை, இட் இஸ் a direct question. The only difference is that இந்த நடுவில் ஸ்டாப்பிங் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகேவா. இந்த லாஸ்ட்டில் தான் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க, நடுவில் இருக்கிற ஒரு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இட் இஸ் ரிலேட்டிவ்லி a very simple question. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா we have discussed the questions from 2018, ஓகேவா. 2018லேருந்து 2023 வரைக்கும் இருக்கிற நீட்டில் எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுட்டாங்க. இப்போ நம்ம என்ன புரியணும்னா, இவ்வளோ கொஸ்டின்ஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டும் நம்ம கவர் பண்ணுவாங்க, ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸும் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இந்த கொஸ்டின்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதும் அதில் டேக் அவே என்னன்னு நான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேக் அவேஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சு அந்த டேக் அவேஸ் ஒரு பேப்பரில் சைடில் வச்சுக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினோட டேக் அவே என்னென்னு இருக்கிறது நீங்கள் செப்பரேட்டாக எழுதி வச்சு மறுபடியும் யூ ஷுட் சால்வ் மோர் ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த டேக் அவேஸ் உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி இருக்கணும். இட் ஷுட் பி லைக் எ சம்மரி, ஓகேவா. இந்த இதுலேருந்து ஒவ்வொரு இடத்துலேருந்தும் நம்ம எடுத்த டேக் அவேஸ் எல்லாமே நமக்கு என்ன இருக்கணும், ஒரு சம்மரியாக இருக்கணும், ஓகே. அந்த சம்மரி வச்சு தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். அந்த கான்செப்ட் கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஸோ மறுபடியும்
இப்போ கைனமேட்டிக்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட் தான் நம்ம முடிச்சிட்டாங்க இல்லையா. மோஷன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் 1 டைமென்ஷனல் மோஷன் இருக்குது. கைனமேட்டிக்ஸில் 1 டைமென்ஷனும் இருக்காங்க, 2 டைமென்ஷனும் இருக்காங்க. அதில் 1 டைமென்ஷன் மோஷனோட போர்ஷன் மட்டும்தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நவ் வில் பி மூவிங் ஆன் டு 2 டைமென்ஷனல் மோஷன். 2 டைமென்ஷனில் இருக்கிற கொஸ்டின்ஸ் கூட வில் பி டிஸ்கஸிங். போத் ஆர் த பார்ட் ஆஃப் சேம் சாப்டர். ஒரே சாப்டரோட பார்ட் தான் கைனமேட்டிக்ஸ்ங்கிற சாப்டரோட பார்ட்டே தான் இது. இந்த ரெண்டுமே ஓகேவா, இந்த ரெண்டுமே ஒரே சாப்டரோட பார்ட்டே தான். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பண்ண வேண்டியது 1 டைம் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த டேக்அவேஸ் மொத்தமாக நீங்கள் எழுதி வச்சு, இந்த டேக்அவே வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். இனிமே அடுத்த செக்ஷனில், இப்போ இது ஒரு செக்ஷன் ஆயிடுச்சு, இன்னொரு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செக்ஷனில் கைனமேட்டிக்ஸோட பார்ட் 2 மாதிரி ஓகேவா. அது என்சிஆர்டி புக்கில் அது செப்பரேட் சாப்டர், ஆனால் நம்ம கல்வி டெக்ஸ்ட் புக்கில் அது சிங்கிள் சாப்டர். ஓகே, அவ்வளோதான். ஆனால் அது ஒரே சாப்டரே தான், அவ்வளோ பெருசாக வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா வில் பி மூவிங் வித் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, ப்ரொஜெக்டைல் மோஷன் அது இது நிறைய கேட்பாங்க. ஓகே, so I hope the concept is clear. அடுத்த வீடியோவில் I'll be seeing you with the next set of concepts. Okay, so அது வரைக்கும் goodbye.